I'm Shanmo Priya.
டீச்சர் வணக்கங்க டீச்சர். கலாவதி டீச்சர் எங்களுக்கு மேக்ஸ் எடுத்தீங்க. உங்களுக்கு ஆமாங்க டீச்சர். நான் அங்கே 11th 12th படித்தேங்க டீச்சர். நீங்கள் உங்களுடைய என்னடா லலிதாங்க டீச்சர். லலிதாங்க டீச்சர். நம்ம ஸ்கூல் பற்றியும் உங்கள் குடும்பத்தில் யார் இருக்காங்க, நம்ம ஸ்கூல் பற்றியும் உங்கள் குடும்பத்தில் யார் இருக்காங்கங்கிறதையும் சொல்லுங்கள் டீச்சர். எங்கள் வீட்லையா என் பையன் ஓடத்துற ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் டீச்சராக இருக்கிறான். மருமக பிஎஸ்சி படிச்சிருக்கிறான், மேத்ஸு ஒர்க் பண்ணல. பேத்தி வந்து டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சி பாட்னி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறான். அப்புறம் பேரக்குட்டி ஸ்ரீ வித்யாலயாவில் 5th கிளாஸ் படிக்கிறான். எல்லோரும் என்கிட்ட நல்லா நடந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷங்க டீச்சர். வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அருள்ஜோதி டீச்சர் வணக்கங்க. உங்களுக்கு நம்ம ஸ்கூலை பற்றின ஞாபகங்களும் எங்கள் பேட்சை பற்றி ஏதாவது ஞாபகம் இருந்ததுன்னா அதுக்கு மேலே உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்க டீச்சர். அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணினது பெரிய கிஃப்ட்டு. அதை விட குழந்தைங்க வந்து நல்லபடியாக குழந்தைங்க இருந்தது, அது அதை விட கிஃப்ட்டு. குடும்பத்தில் வந்து ஒரு பையன் ஒரு பேரன் அவர். ரொம்ப நன்றிங்க. வந்ததுக்கும் நன்றிங்க டீச்சர். தமிழ் டீச்சர் லக்ஷ்மி டீச்சர். நானும் உங்கள்கிட்ட தான் தமிழ் படித்தேங்க 11th 12th டீச்சர். ஸ்கூலை பற்றி உங்களுடைய ஞாபகங்கள் டீச்சர். நான் இப்போ வந்து ஸ்கூலை பற்றி சொல்லும்போது நிறைய பொண்ணுங்க வந்து எனக்கு ரொம்ப பிரியமாக கிளாஸ்க்கு போகலினா கூட ஒடியாந்து கூப்பிடுவாங்க. தமிழ் கிளாஸ் ஒரு கிளாஸ் மிஸ் பண்ண மாட்டாங்க. அதுலேயும் இந்த கிருத்திகா, ரேணுகா தேவி, பகவத்கீதான்னு இருந்த பொண்ணு, இவங்கெல்லாம் வந்து எனக்கு ஸ்டூடெண்ட்டு. இப்போ வந்திருக்கிற அந்த கிருத்திகாவில் ஸ்டூடெண்ட்டு தான். தமிழில் சொர்ணலதான்னு ஒரு பொண்ணெல்லாம் இருந்தா. அப்புறம் பாரதி, சகுந்தலா டீச்சர் பொண்ணு பாரதி, தமிழில் 1/2 மார்க்கு குறைஞ்ச விட மாட்டாங்க. அதுக்கு விட அப்படியே மார்க் வாங்கியே தீரணும்னு நினைப்பாங்க. அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ஆர்வமாக இருந்தாங்க. அது பிற்கால வாழ்க்கையில் அவங்களும் அது அதான் விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லுவாங்க. அது அப்போவே எங்களுக்கு இந்த பொண்ணுகள்லாம் நல்லா சைன் பண்ணுவாங்க அப்படின்னு இருந்துச்சு. இன்றைக்கி மாதா பிதா குரு தெய்வங்கிற வரிசையில் மாதா பிதாவுக்கு அடுத்து எங்களை ஒரு மதித்து நீங்கள் எல்லாம் ரொம்ப பிரியத்தோடு கூப்பிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே எல்லா வளமும் நலமும் பெற்று உங்கள் குழந்தைகளோட எல்லா சீரும் சிறப்புமாக வாழ இறைவனை வேண்டிக் கொண்டு நானும் விடுறேன். ரொம்ப நன்றிங்க டீச்சர். உங்கள் குடும்பத்தில் யார் இருக்காங்கங்க டீச்சர்? உங்கள் குடும்பத்தில் யார் யார் இருக்காங்க? என் குடும்பத்தில் என் கணவர் என் கிருஷ்ணசாமி டைமண்ட் ஜூப்ளியில் இருந்தார், ஒர்க் பண்ணார். அடுத்து எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். என் பொண்ணு பெரியவ எம்சிஏ முடிச்சுட்டு அவன் ஒர்க் பண்ணல. அவங்க வீட்டில் அவர் டிஇஏ இருக்கார் மெட்ராஸில். இது அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால இந்த பொண்ணு வேலைக்கு போகல, வீட்டோடு இருந்துட்டா. பையன் அவன் எம்சிஏ முடிச்சுட்டு இப்போ அமெரிக்காவில் இருக்கிறான், ஃபீனிக்ஸுங்கிற ஏரியாவில் அவன் இருக்கிறான். ரொம்ப ரொம்ப நன்றிங்க டீச்சர். உங்கள்கிட்ட இருந்து திரும்ப அந்த மார்க் வாங்குறதுக்கு சண்டை போட்ட கதையெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க டீச்சர். வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க டீச்சர். ஏங்க டீச்சர் சும்மா 2 வார்த்தைங்க டீச்சர் எங்களுக்கு பேசுகிறோம். உங்கள் டீச்சர் நீங்கள் ஸ்கூலை பற்றி எது வேணாலும் சொல்லுங்கள். நாங்களே எப்படி சண்டை போட்டோன்னு சொல்லுங்கள். போல என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலம்மா. பட் நாங்கள் வந்து வேலை செய்யும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொண்ணுங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க. நல்லா அன்னைத்த பொண்ணுங்கள்லாம் ரொம்ப கீழ்ப்படிதலாக இருந்தாங்க. சொன்னபடி கேட்டு கண்டிப்பாம்மா நீங்கள் தான் அன்னைத்த பொண்ணுங்க. ரொம்ப அது ஸ்கூலுக்கு வர்றதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொண்ணுங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப மரியாதைலாம் கொடுத்து சொன்னபடி கேட்ட ஒரு காலம் அது. நாங்கள் வேலை செஞ்ச காலம் ரொம்ப பொற்காலமாக இருந்துச்சு. எங்ககிட்ட படித்த பொண்ணுங்களுமே ரொம்ப நல்லா இருந்தாங்க. இப்போ வந்து என்னோடய பொண்ணுங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு எல்லாருமே நல்ல நிலையில் நல்லா இருக்காங்க போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா. ரொம்ப சந்தோஷங்க டீச்சர். உங்கள் குடும்பத்தை பற்றியும் சொல்லுங்க டீச்சர். எங்கள் குடும்பத்தில் யாருமே இல்லைம்மா, நானும் என் தங்கச்சி மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. சரிங்க டீச்சர், ரொம்ப நன்றிங்க டீச்சர். சத்தியவதி டீச்சர்கிட்ட பேசுகிறோம். சத்தியவதி டீச்சர் வணக்கங்க டீச்சர்.
உங்கள் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷங்க. நம்ம ஸ்கூல் பற்றின மெமரிஸ், அப்புறம் உங்கள் ஃபேமிலியில் யார் இருக்காங்கன்னு சொல்லுங்கள் டீச்சர். ஸ்கூலை பற்றி சொல்கிறதுன்னா அது உங்களெல்லாம் மாணவ செல்வங்களாக அடைஞ்சதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். அதே மாதிரி இப்போ உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு 20 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி கெட் டுகெதர் அடிக்கடி இருக்கணும். உங்களெல்லாம் நாங்கள் மீட் பண்ணணும். அப்புறம் குடும்பத்தில் யாருன்னா பையன் 1 பொண்ணு 2 பேர். பையன் கலெக்டராக இருக்கார். பொண்ணுங்க 2 படிச்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. வேறு எது. ரொம்ப சந்தோஷம் டீச்சர். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் டீச்சர். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். அவ்வளோ. நீங்கள் எங்களை வளர்த்து விட்டீங்க டீச்சர். இத்தனை நாள் கழித்து உங்களை பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க டீச்சர். நன்றிங்க. உண்மையிலடா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஓகே ஓகே. ரத்னமணி டீச்சர்கிட்ட பேசுகிறோம். வணக்கங்க டீச்சர். வணக்கம். நிச்சயமாக நல்ல அருமையான ரிமெம்பரன்ஸ் இருக்குது. இந்த ஸ்கூல் ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன் இன் தமிழ்நாடு. அப்புறம் அதில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே நல்ல ஒரு இன்டெலிஜென்ஸாக தான் இருந்திருக்கிறாங்க. எல்லாம் நல்ல ஜாப்லேயும் எல்லா பக்கம் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஃபேமிலியில் எங்கள் வீட்டில் அவர் ஹஸ்பண்ட் கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸராக ரிட்டையர் ஆகிட்டார். அப்புறம் பையன் ஒருத்தன் பெங்களூரில் இருக்கான். அவன் ஐடி இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்படி சந்தோஷம். அவன் ஒரு ஐடி கம்பெனியில் தான் ஒரு டைரக்டர், அசோசியேட் டைரக்டராக இருக்கான். ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. பேரன் பேத்தி எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள்லாம் இந்தளவுக்கு இன்வைட் பண்ணி எங்களை இந்தளவுக்கு பண்ணி எங்களை ஞாபகம் ஆஃப்டர் 25 இயர்ஸ் இல்லையா, இப்போ கூட ஞாபகம் வச்சு எங்களை எல்லாம் ஒரு இந்த அளவுக்கு ஹானர் பண்ணுறீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் ரொம்ப எப்படி தேங்க் பண்ணுறதுன்னு தெரியல. இட்ஸ் அ வெரி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். ஓகே. நீங்கள் எங்களுக்கு பண்ணினதுக்கு எங்களால் தேங்க் பண்ணவே முடியாத அளவுக்கு இருக்குதுங்க டீச்சர். நீங்கள் வளர்த்து விட்டது தான் நாங்கள்லாம் இன்றைக்கி இருக்கிறோங்க டீச்சர். உங்களுக்கு தான் நன்றிகள். தேங்க்ஸுங்க டீச்சர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். நம்ம இப்போ கண்ணம்மா டீச்சர்கிட்ட பேசுகிறோம். டீச்சர் வணக்கங்க. உங்களுடைய ஞாபகங்கள் நம்ம ஸ்கூலை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் சொல்லுங்கள் டீச்சர். அனைவருக்கும் வணக்கம். பள்ளியை பற்றி சொல்லணுன்னா, பள்ளிமால் பெண்கள் பள்ளி கிரேட் அச்சீவ்மெண்ட் பள்ளி. பல வகையிலையும் அதேமாரி மாணவ செல்வங்களும் ஆசிரியர்களும் அதில் ஒர்க் பண்ண ஆசிரியரும் மாணவிகளும் நல்ல பெரியார் மாவட்டத்தில் சிறந்த பள்ளி. அப்படிப்பட்ட பள்ளியில் படித்த மாணவிகளுக்கும் பெருமை, ஆசிரியர்களுக்கும் பெருமை. எங்களை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. பெரிய பொண்ணு அக்ரி முடிச்சுட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, குரூப் 1 குரூப் 2. சின்ன பொண்ணு வக்கீல். அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் சாஃப்ட்வேர் ஒருத்தர், பதிவுத்துறை ஒருத்தர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மற்றும் இந்த ஃபங்க்ஷனை பற்றி சொல்லணுன்னா, இந்த மாணவ செல்வங்கள் அனைவரும் பட்டாம்பூச்சிகளாகி வண்ணத்து பூச்சி மாதிரி பறந்து திரிந்தீங்க. அப்போ பார்த்துட்டு இப்போ உங்களை பார்க்கும்போது பெருமையாக இருக்குது எங்களுக்கு. மாணவிகள் எங்கள் உடம்புல 2 கலந்த, எங்கள் உயிரில் கலந்த மாணவிகள். எங்கள் பிள்ளைகளை பார்த்தோமோ இல்லையோ 8 மணி ஆனால் அந்த குழந்தைகளை தான் பார்ப்போம், சாயந்தரம் 6 மணி வரைக்கும். அதனால் உங்கள் உயிரும் எங்கள் உயிரும் 2 கலந்துருச்சு, அப்படி தான் சொல்லணும். உங்களைருந்து பிரிக்க முடியாது, அது உங்களுக்கே தெரியும். அடுத்து நீங்கள் பல வகையில் இந்த பார்ட்டி ஒரு சாதனை பார்ட்டி. இப்படி பார்ட்டி நான் எங்கேயுமே பார்க்கல. ஆனால் நம்ம ஒரு எய்டட் ஸ்கூலில் இருந்த டீச்சர்ஸுக்கு மாணவிகள் ஒன்று சேர்ந்து எப்படி சிரத்தை எடுத்து இப்படி வச்சுருக்கீங்கன்னா எனக்கு தெரியல. அந்த இதை சொல்லவே முடியல. இதை ரொம்ப நான் பெருமையாக நினைக்கிறேன். நீங்கள் இந்த பள்ளியில் படித்த பொண்ணுங்க நல்லா பல வகையிலையும் சிறந்த மாணவிகளாக நல்லா பல வகை போஸ்ட்டு நல்லா சாதனை படைக்கணும். அதுதான் எங்களுக்கு பெருமை. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த துறையில் இருக்காங்க. ஒவ்வொரு மாணவியும் இந்த துறை, என் பையன் இந்த துறை, என் பொண்ணு இந்த துறைன்னு மறுபடியும் என்கிட்ட சொல்லணும். அது மாதிரி நீங்கள் கிரேட் அச்சீவ்மெண்ட் பண்ணு வாழ்த்தி, நீங்கள் பல வகையிலையும் வைரத்தை விட ஜொலிக்கணும். வைரம் எப்படி ஜொலிக்குதோ அது மாதிரி உங்கள் வாழ்விலும் ஜொலிக்க என்னை மனதார வாழ்த்தி உங்களை வாழ்த்துறேன். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றிங்க டீச்சர். நிறைய வார்த்தைகள் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறக்கு. நன்றிங்க டீச்சர்.
சூப்பராக இருக்கு. ஆட்டமெல்லாம் சூப்பராக இருக்கு. போய் சொல்லிட்டீங்க இந்த பொண்ணுக்கு டான்ஸ் வராது என்ன சொல்லி கொடுக்காதீங்க சொல்லி கொடுக்க கூடாதுன்னு நீங்க அப்புறம் டீச்சர் என்னதாங்க அதெல்லாம் இல்ல நீங்க பண்ணி ஆகணும் ஒண்ணு தான் போக முடியும் கூட ஆடுறதுக்கு இன்னொரு பொண்ணு போக முடியாது இவன் ஒட்டி தான் ஆடணுமா அப்படின்னு நம்ம இப்போ வாசி டீச்சர்கிட்ட பேசுகிறோம். பாட்டனி டீச்சர் வாசி டீச்சர் ரொம்ப சந்தோஷங்க. நான் இப்போ சொன்ன ஜோக்கில் உங்கள் கண்ணெல்லாம் கலங்கி இருக்குதுங்க, ஆனந்த கண்ணீர். ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்ம ஸ்கூல் பற்றின ஞாபகங்களும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் சொல்லுங்க டீச்சர். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஊரிலேயே மிகவும் அருமையான மேனேஜ்மெண்ட், நல்ல ஸ்கூல். அந்த ஸ்கூலில் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கடவுள் நல்ல அருள் கொடுத்தாரு. அப்போ எனக்கு நல்ல குழந்தைங்க அமைஞ்சாங்க, நல்ல ஒபீடியன்ட் குழந்தைங்க, சொன்னபடி கேட்டாங்க, கோவிச்சிக்காமல் படித்தாங்க, நல்ல மதிப்பெண் வாங்கி கொடுத்தாங்க, நல்ல பேர் வாங்கி கொடுத்தாங்க. அந்த குழந்தைங்கள 25 வருடம் கழித்து அவர்கள் குழந்தைங்களோடு பார்க்கும்போது மிக 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 சந்தோஷமாக இருக்கிறது. அவர்கள் எல்லாம் வெவ்வேறு லெவலில் இருக்காங்க. டீச்சர்ஸாக இருக்கிறாங்க, தொழிலதிபராக இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, லெக்சரர்ஸாக இருக்காங்க, ரிசர்ச் ஸ்காலர்ஸாக இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க என்னிடம் படித்த காலகட்டங்களை நினைவு கூறும்போது எனக்கு மனசு ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறது. அவருக்கு அது நல்ல உதவியாக இருக்குதுன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம். இந்த குழந்தைங்க வாழ்நாளில் இதே போல் சந்தோஷமாக நல்ல வளங்கள் பெற்று நீடூடி அவர்கள் குழந்தைகளோட நீடூடி வாழணும்னு எங்கள் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த குழந்தைகள் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தை ரொம்ப மிக 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 சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காது. இந்த சமயத்தை நாங்கள் வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டோம். இத்தனை குழந்தைங்களையும் இத்தனை எங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் எங்களுக்கு பார்க்க கொடுத்த இந்த வாய்ப்பு, அதற்காக இந்த மாணவிகளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த குழந்தைகள் நல்லா மிக 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 சிறப்பாக வாழ்க்கையில் மென்மேலும் நல்ல ஆசைகளை பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. எனக்கு 2 குழந்தைகள், ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் வந்து தாட்ஸ் ஒர்க் மெட்ராஸ் சென்னையில் சீனியர் ஆஃபீஸர்ஸாக இருக்கான். பொண்ணு அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தில் இருக்கிறா, அவளும் ஐடிஐயில் ஒர்க் பண்ணுறா. எல்லோரும் நல்லா இருக்காங்க. பையன் வழியில் ஒரு பேரனும் மக வழியில் ஒரு பேரனும் பேத்தி இருக்காங்க. எல்லோரும் நல்லா இருக்காங்க. குழந்தைகளுடைய எண்ணம், ஆசீர்வாதம், எங்கள் மேனேஜ்மெண்ட் கொடுத்த சந்தோஷம், ஆதரவு எல்லாத்துலேயும் எங்கள் குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்காங்க. குழந்தைங்களுக்கு மனநிறைவாக என்னோடய வேலையை செஞ்சேன். கடவுள் எனக்கு நல்ல அருள் புரிஞ்சிருக்காருங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க டீச்சர். நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப உண்மைங்க. எவ்வளோ தூரம் அந்த கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றிங்க டீச்சர். நம்ம இப்போ சகுந்தலா டீச்சர்கிட்ட பேசுகிறோம். டீச்சர் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது, எங்களுக்கு எல்லாம் பெருமைங்க. நம்ம ஸ்கூல் பற்றியும் உங்களுடைய குடும்பத்தை பற்றியும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேங்க. சரிம்மா. ஹலோ. இப்போ பழனியம்மாள் ஸ்கூல் அப்படின்னாலே எனக்கு சாரதா டீச்சர் தான் ஞாபகம் வருது. பழனியம்மாள் இஸ் பழனியம்மாள், பழனியம்மாள் இஸ் கிரேட் அப்படிம்பாங்க. அதாவது 5 ஆணையை நெஞ்சில் ஏற்றுனாலும் இன்னொரு ஆணையை ஏற்றிக்கிற தைரியம் நமக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து தான் வந்தது அப்படிம்பாங்க. அதனால் அவங்களையும் மறக்க முடியாது, அதனால் நம்ம ஸ்கூலை மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான ஒரு நல்ல ஒரு தெய்வீகமான பள்ளிக்கூடத்தை நாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தில் அந்த அவர் கரஸ்பாண்டன்ட் டாக்டர் ஐயா எனக்கு இங்கே வர்றக்கு உதவி செஞ்சார். அவரையும் நம்ம கரஸ்பாண்டன்ட் ஐயா அருணாச்சலம் ஐயாவையும் நாம் எப்பொழுதும் மறக்கவே முடியாது. இங்கே வந்து எனக்கு பள்ளிக்கூடத்தில் வந்ததுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப மிகப்பெரிய முன்னேற்றமெல்லாம் கிடச்சிது. அப்புறம் எல்லா குழந்தைகளில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும் தங்கமான ஸ்டூடெண்ட்ஸு. பக்கத்துலேயே சேர் பக்கத்துலேயே உட்காந்து குட்டுன்னு குட்டி மார்க் வாங்க வச்சாலும் அது சந்தோஷம்தான் படுவாங்க. அந்த குழந்தைங்க ஒரு நாளும் கஷ்டப்பட்டதில்லை. அப்படி குட்டி வச்சு நல்ல பர்சன்டேஜ் கொண்டு வந்து இது பண்ணுறது தான் நம்ம டீச்சர்ஸை பற்றி சொல்லியே ஆகணும். அத்தனை பேரும் உயிரை கொடுத்துட்டு நல்ல பர்சன்டேஜ் வரணும்னு ரொம்ப பாடுபடுவாங்க. அதனால் இப்படிப்பட்ட ஒரு
பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்சது. அந்த டாக்டர் ஐயாவை பற்றி சொல்லையா, எனக்கு நசீனூர் ஸ்கூல்லேருந்து இங்கே வர்றதுக்கு ரொம்ப உதவி செஞ்சார். அருணாச்சல ஐயாவும் ரொம்ப உதவி செஞ்சார். ஐயாவும் எனக்கு பல விதத்தில் எல்லா விதத்துலேயும் உதவி செஞ்சுருக்கிறாரு. அவரையும் மறக்கவே முடியாது. மற்றபடி கூட இருந்த டீச்சர்ஸ் அத்தனை பேரும் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருந்தாங்களொழிய, எல்லாரும் வந்து அக்காவை ஐடியா கேட்கலாம் அப்படின்ட்டு வந்து ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவங்களோடையே ரொம்ப அன்பாக எச்சமோடையும் நல்லா பழகிட்டு நல்லபடியாக ஸ்கூல் நடந்தது. கடைசி வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபாக தான் இருந்தது. அதனால் ஒரு நல்ல லைஃப் ஆண்டவன் கொடுத்துருக்கேன். அதனால் நம்ம பள்ளிக்கூடத்தை எப்போ மறக்க முடியாது. அந்த பக்கம் போகும்போதெல்லாம் பழனியம்மாள் ஸ்கூலை பார்த்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷப்பட்டுட்டு தான் போவோம். அதனால் எப்போவும் அங்கே எல்லோரும் நல்லா இருக்கணும், வாழ்க வளமுடன். அப்புறம் என்னுடைய குடும்பம் சொல்லும் பொழுது எனக்கு 2 பெண்கள். மூத்த பெண்ணு சக்திலதா, அவங்களுடைய வீட்டுக்காரர் ஹைவேஸ் லேடியாக இருக்கிறாரு. அவளுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு மூத்தவ, அவள் பிஇ முடிச்சிருக்கிறா. பையன் வந்து இளையவன், அவன் சென்னை சவிதாவில் எம்பிபிஎஸ் 3rd இயர் படிக்கிறான். அடுத்து 2வது பொண்ணு பாரதி, அவள் டாக்டரு எம்பிபிஎஸ் டிஜிஓ. அவர் மாப்பிள்ளை வந்து எம்டி அனஸ்தஸ்டிக் எல்லாமே முடிச்சிருக்கிறாரு. தாராபுரம் ஜிஹெச்சில் சீஃப் டாக்டராக ஒர்க் பண்ணுறாரு. அப்புறம் அவளும் டிஸ்பென்சரி பார்த்துட்டு நல்லா இருக்கிறாங்க. அவளுக்கு 2 பொண்ணு, 2 பேருமே சென்னை சவிதாவில் எம்பிபிஎஸ் 2nd இயர் படிக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். என்னுடைய குழந்தைகள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள்ப்பா. வாழ்க வளமுடன், நீடூழி வாழ்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். அழகாக சொன்னீங்க எப்படி வந்து யாரெல்லாம் நம்ம ஸ்கூலோட சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு. உண்மையாலுமே டீச்சர்ஸ்க்கு எவ்வளோ தூரம் நம்ம மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கரெக்டான எஜுகேஷன் கொடுக்கணுன்னு கரெக்டாக இது பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர், வந்ததுக்கு நன்றிங்க. நம்ம இப்போ நிர்மலா டீச்சர்கிட்ட பேசுகிறோம். டீச்சர் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம ஸ்கூல் பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் சொல்லுங்க டீச்சர். எனக்கு நினச்சதுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. எனக்கு அதிகமாக பேச வராது. நான் சொல்ல வேண்டிய கருத்தில் இப்போ டீச்சர்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. எனக்கு உங்களெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ இந்த மாதிரி கிடைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், 2 பேருக்கு கல்யாணம் படித்து 2 பேருக்கு குழந்தை இருக்காங்க. எல்லோரும் நல்லா இருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லோரும் இதே மாதிரி எங்களை வாழ்த்தணும், நாங்களும் உங்களை வாழ்த்தணும். இதே மாதிரி சந்தோஷமாக வாழணும் எல்லோரும். நீங்கள் கொடுத்தது தான் டீச்சர் நாங்கள் இன்றைக்கி இப்படி இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வந்ததுக்கும் ரொம்ப நன்றிங்க டீச்சர். மலர்விழி டீச்சர் வணக்கங்க. தெரியும் டீச்சர், வந்தோடனே நான் எல்லாம் கேட்டுக்கிட்டேங்க டீச்சர். நீங்கள் சொல்லுங்கள் டீச்சர், ஸ்கூல் பற்றியும் அப்புறம் வந்து உங்கள் குடும்பத்தை பற்றியும். அனைவருக்கும் வணக்கம். நான் 90 ஜூனில் நம்ம ஸ்கூலுக்கு வேலைக்கு வந்தோம்மா. இந்த வருஷத்தோட 34 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. உங்களை எல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. இப்போ இந்த நேரத்தில் நான் திருக்குறள்லேருந்து ஒரு குறள் தான் நினைவு வருது. பெற்ற தாயினும் பெருதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். இத்தனை குழந்தைங்க இவ்வளோ நல்ல வசதியான சூழ்நிலையில் கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள்கிட்ட படித்த மாணவிகள் தானா நம்ம ஸ்கூலுக்கே நல்ல பெருமை தேடி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எல்லா நலங்களும் கண்டிப்பாக கிடைக்கணும். நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கணும். ஆனந்தமான வாழ்க்கையை நீங்கள் வாழணும். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையனுக்கு மேரேஜ் பண்ணி எனக்கு இப்போ பேத்தி வந்துட்டான். பேத்திக்கு 8 மாதம் ஆச்சு. என் பையன் வந்து அசஞ்சர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஐடி ஃபீல்டு தான். பொண்ணு வந்து திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். நம்ம ஸ்கூலில் பணிபுரியறதுக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் முழுசாக பயன்படுத்திக்கிறேன். அதுக்கு சாட்சி வந்து இருக்க அத்தனை மாணவிகளும், அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைத்து மாணவிகளுக்கும் நன்றி. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றிங்க டீச்சர். வந்ததுக்கும் நன்றி. நீங்கள் கொடுத்த கல்விக்கும் நன்றிங்க டீச்சர். அதனால தான் நாங்களாம் இந்த இடத்துல இருக்கோம். நன்றிங்க டீச்சர். டீச்சர் அன்னகாமி டீச்சர். டீச்சர், நம்ம ஸ்கூல் பற்றியும் உங்களுடைய குடும்பத்தை பற்றியும் நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லணுங்க டீச்சர்.
அனைவருக்கும் வணக்கம். இந்த குழந்தைங்க வந்து இந்த காலகட்டத்தில் எங்களை நினச்சி கூப்பிட்டதே எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுவே நாங்கள் கல்வி பணியில் சிறந்தவங்கிற சான்றாக இருக்குது. இப்படியும் இந்த காலத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் இனிமேல் மேலே மேலே சிறப்பாக இருப்பீங்க. அப்புறம் நம்ம பள்ளிக்குன்னு தனி பண்பு இருக்குது. அந்த மண்ணை மிதித்தாலே நல்ல எல்லாருமே நல்லவங்களாயிடலாம், எப்படிப்பட்டவங்களோ அந்த பெருமையும் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் நான் இந்த வருஷம் இந்த ஸ்கூலில் 31 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதில் 2 வருஷம் ஹெச்எம். அதுக்கு நம்ம பள்ளி நிர்வாகம் நம்ம குழந்தைகிட்டு காசு வாங்குறதுல நமக்கும் சிறப்பான மரியாதை தர்றாங்க. இனி வருங்காலத்தில் நீங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்க கடவுளை வேண்டிக்கிறேன். எனக்கு ஒரு பொண்ணு ஐடியில் ஒர்க் பண்ணுறா, அப்படி மாப்பிள்ளையும் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி ஒரு குழந்தை பேத்தி. அந்த குழந்தையோடு இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். வர மே 31 நான் கல்வி பணியிலேருந்து ஓய்வு பெறேன். எங்களை கௌரவித்த உங்களுக்கு, உங்களோட குடும்பத்தாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் ஆசீர்வாதங்கள். தேங்க்யூ. நன்றிங்க டீச்சர். நம்ம பள்ளிக்கூடம் வந்து வெறும் கல்வி அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம எவ்வளோ தூரம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன வகையில் உதவி பண்ணணுங்கிறது நம்ம மேனேஜ்மெண்ட் எப்போவுமே முயற்சி பண்ணியிருப்பாங்க டீச்சர். அதில் தான் சொன்னீங்க குழந்தைங்களுக்கு இலவச கல்வி கொடுத்தாங்க அப்படிங்கிறது. அதாவது நம்ம ஸ்கூலில் எந்த ஒரு ஃபீஸும் கிடைக்கல. இது வந்து நம்ம சிகே குமாரசாமி வள்ளல் அவர்கள் தன்னுடைய சொத்தை எல்லாம் கொடுத்து பெண் குழந்தைகளுக்காக நம்ம இந்த நிறுவப்பட்ட நிறுவனம். அதில் இருக்கிற மாணவிகளும் மேன்மை அடைவீங்க, டீச்சர்ஸும் மேன்மை அடைஞ்சிட்ருக்குறோம். அதுதான் நம்ம பள்ளியோட பாரம்பரியமான ஒரு ஸ்கூலுக்கு முன் உதாரணம். நீங்கள்லாம் அந்த ஸ்கூலில் படித்தவங்க நல்லா மேலே மேலே வரணும்னு இறைவனை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நன்றிங்க டீச்சர். வந்ததுக்கும் மிக்க நன்றிங்க டீச்சர். நம்ம வேலுமணி டீச்சர் பார்க்குறோம். வேலுமணி டீச்சர் வந்ததுக்கு மிக்க நன்றி. நம்ம ஸ்கூலை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள். தேங்க்யூ வெரி மச். ஸ்கூல் வந்து பாரம்பரியமான ஸ்கூல். நான் வந்து ஆக்சுவலாக நேட்டிவ் பழனி. அங்கேருந்து நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டோடு எல்லாருமே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மாரல் சப்போர்ட் எல்லா டீச்சர்ஸும் சீனியர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லித்தர்றதுக்கும் எங்களை இவங்க கைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா டீச்சர்ஸு கைடன்ஸு, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டும் அப்படி தான். கரஸ்பாண்டன்ஸு ஒரு பெரிய ஒரு ஷெல்லுக்குள்ளே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிற உணர்வு வந்து டீச்சர்ஸ்க்கும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு. எனக்கு வந்து ஒரு பையன் இப்போ பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்குறான். அதனால் ஹாப்பியாக இருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் என்னோடய சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஜெனரேஷன் வந்து எனக்கு இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இருக்கிற குழந்தைங்கள நான் மீட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ இருக்கிற குழந்தைங்க உங்களை மாதிரி வளரணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. கண்டிப்பாக நிறைவேறும். உங்களோட எல்லா ஆசைகளும் நிறைவேறணும், நீங்கள் நல்லா இருக்கணும்னு மனசார வாழ்த்துறேன். தேங்க்யூம்மா. ரொம்ப நன்றிங்க டீச்சர். உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல நீங்கள், ஆனால் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்னும் நிறையா இருக்குங்க டீச்சர் உங்கள்கிட்ட. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. தமிழ்த்தாய் வாழ்த்து.
அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பது மகாகவி பாரதியின் வாக்கு. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்ற அவையின் கூற்றுக்கு இணங்க இவ்வெள்ளி விழாவினை சிற்பிகளாய் மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் ஆசிரிய பெருந்தகைகளுக்கும் பல தொலைவுகளுக்கு அப்பால் இருந்து பயணித்து பழைய இனிய நினைவுகளுடன் போராடி நட்புகளின் அறிமுகங்களை அறிய ஆவலுடன் வீற்றிருக்கும் தோழமைகளுக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இவ்விழாவின் முதல் நிகழ்வாக வரவேற்புரை வழங்க திருமதி கவிதா அவர்களை வரவேற்கிறேன். குரு வாழ்க, குருவே துணை. அவையில் நிறைந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அவையின் நடுவில் முத்து மாணிக்கங்களாய் பிரகாசிக்கும் மேன்மை பொருந்திய எங்களது ஆசிரியர்களை வருக வருக என வரவேற்கிறேன். வானில் நிறைந்து மின்னும் மின்மீன்களைப் போல இவ்வுலகத்தில் பரவி ஒளிர்ந்து இருக்கும் என்னுயிர் தோழிகளை வருக வருக என வரவேற்கிறேன். என் மரியாதைக்குரிய பெற்றோர்களே, என் தோழிகளின் உற்ற துணைவர்களே, எங்கள் வாழ்க்கையை வசந்தமாக்கும் எங்கள் அருமை மழலை செல்வங்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நாம் இன்று கொண்டாடி கொண்டிருப்பது நம் அனைவருடைய வெள்ளி விழா. அதாவது குழந்தைகளாக பள்ளிக்கல்வியை தொடங்கி குமரிகளாக கல்லூரி படிப்பை முடித்து மனமாகி இன்று பெரும் பதவிகளிலும் குடும்ப தலைவிகளாகவும் சிறப்புடன் செயல்படும் நமக்கு அஸ்திவாரமே இந்த பள்ளிப்படிப்பு தான். அப்படிப்பட்ட பள்ளிப்படிப்பை முடித்து இந்த ஆண்டோடு 25 ஆண்டுகள் ஆகிறது. நமது இந்த வெள்ளி விழாவின் சிறப்பம்சமே நாம் அனைவரும் ஒன்று கூடி நமக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களை அழைத்து சிறப்பித்து அவர்களை மகிழ்க்கிறோம். இந்த பெரும் பாக்கியத்திற்காக நம்ம மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். பல்வேறு வேலை பளுவிற்கு இடையே பல மாற்றங்களை கடந்து குடும்ப பொறுப்பில் மூழ்கி கிடக்கும் எனது உயிர் தோழிகளுக்கு இது பெரும் நல்வாய்ப்பு. அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி கொண்டு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அதிகப்படுத்தி கொண்டு இனி வரும் காலங்களில் நம் அனைவரும் ஒன்று கூடி இதே போன்ற இன்னொரு சிறப்பான செயல்பாடு செய்வோம் என்று உறுதியளிக்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம், அன்னை தந்த அன்பையும் தந்தை தந்த கனிவையும் சேர்த்து அறிவையும் சேர்த்து நமக்கு புகட்டி வாழ்க்கையில் நாம் இவ்வளவு விஷயங்களை கடந்து ஒரு சிறந்த பண்பாளர்களாக நெறியாளர்களாக இருப்பதற்கு நமது பயிற்றுவித்த ஆசிரியர்களே காரணம். எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப உயிர்க்கு. எண்ணும் எழுத்தும் 2 கண்களாக நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட எண்ணையும் எழுத்தையும் நமக்கு எல்லோருக்கும் சிறப்பாக பயிற்றுவித்து நம் வாழ்வில் முன்னேற்றங்களை கண்டு நம் இன்னும் மேலும் மேலும் முன்னேற்றப்படிகளில் நோக்கி போகுவதற்காக நமக்கு உறுதுணையாக இருக்கும் அனைவருக்கும் நம் இந்த சமயத்தில் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஏட்டு பாடத்தோடு மட்டுமில்லாமல் நமக்கு நல்லவைகளையும் நல்வழியை தேர்ந்தெடுக்கும் வாழ்க்கை பாடத்தையும் கற்றுத்தந்த மரியாதைக்குரியவர்கள் நமது ஆசிரியர்கள். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். அறிவுள்ள ஒருவனை அரசனை விரும்பும். கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. அத்தகைய கல்வியை பயிற்றுவித்த பழனிமால் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நாம் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இத்தகைய பெரும் பழமொழிகளுக்கும் குரல்களுக்கும் தகுதியுள்ளவர்களாக நம்மை ஆக்கி வைக்க அனைத்து ஆசிரியர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. இனி நார்மலாகவே பேசிடுறேன், இது முடியல. நம்ம இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் பிளான் பண்ணதே பெரிய விஷயம். அதுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்த என் உயிர் தோழிகள் அத்தனை பேற்றுக்குமே ரொம்ப ரொம்ப சிறப்பான நன்றி. நம்ம கொண்டு போய் இன்விடேஷன் கொடுத்த அடுத்த நிமிஷம் பெரும் முக மலர்ச்சியோடு நம்மளை பார்த்தோன்னு ஆனந்தத்தோடு அவங்க கண்கள் விரிஞ்சதை நாங்கள் எல்லோரும் கண்கூடி பார்த்தோம். அதே போல் ஒரு நிமிஷம் கூட அவங்க தயங்கலை. எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு நாங்கள் வந்துடுறோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் 11 மணிக்கே வந்துட்டாங்க. நம்ம ஒரு பெரிய விஷயம், நம்ம ஒரு 2 மாதத்தில் இந்த அளவுக்கு பிளான் பண்ணி இவங்களெல்லாம் கூப்பிட்டு இவ்வளோ தூரம் பண்ணுவோன்னு நினச்சமாலுமே நினச்சி பார்க்கல. அப்படி இருக்கும்போது நம்மளாம் செய்கிறது பெரிய விஷயம். ஆனால் இவங்கெல்லாம் வந்து நம்மளை சந்தோஷப்படுத்துறதுங்கிறது நம்ம செஞ்ச பாக்கியம். அதுக்காகவே இவங்களுக்கு பெரிய ஒரு நன்றினா அதாவது காலத்துக்கும் நம்ம கடன் பட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திருப்பி நமக்கு கிடைக்குமான்னு தெரியல. இப்போ கிடைச்ச வாய்ப்பையும் நம்ம அருமையாக பயன்படுத்திக்கிட்டோம். அதுக்கு டீச்சர்ஸோட பெருமையான ஒரு
உணர்வு தான் காரணம். நம்மளையெல்லாம் பார்க்கணும், நம்மெல்லாம் எப்படி இருக்கோம், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், என்கிட்ட படித்த குழந்தைங்க இவ்வளோ நல்லா இருக்காங்கங்கிறத பார்க்குறதுக்காகவே அவங்க வந்திருக்காங்க. ஸோ நம்ம இந்த வெளி விழா மட்டும் இல்லாமல் இனி பவள விழா, முத்து விழா, மாணிக்க விழா, வைர விழா எல்லாத்தையும் திறன்பட சிறப்பாக செய்யணும். அதுக்காக இது ஒரு பெரும் வாய்ப்பாக நம்ம ஏற்படுத்திக்கிட்டு ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு இதே போல் இனி வரும் காலங்களிலும் இதே போல் நம்ம செயல்படணும்னு இந்த நேரத்தில் உறுதி கூறிக்கிறேன். இதே போல் இனி திருப்பியும் நாங்கள் தொடருவோம் டீச்சர், உங்களை தொல்லை பண்ணுவோம். கட்டாயமாக எப்போ கூப்பிட்டாலும் வரணும் நீங்கள். சரி, இவ்வளோதான் என்னோட ஒரு இங்கே வந்து உங்களுடைய அத்தனை பேர்த்தோட டைமையும் விட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து இந்த ஒரு விழாவை சிறப்பிச்சு கொடுத்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதோட இன்னும் சில பேர்த்த நான் இதில் சொல்லணும். என்னென்னா, டீச்சர்ஸில் நிறையா பேர்த்தால் வர முடியல. நம்ம குந்தவை டீச்சர், கற்பகம் டீச்சர், விஜயலக்ஷ்மி டீச்சர், விசாலாட்சி டீச்சர், வெங்கட்ரமணி டீச்சர், அவங்கள நிறையா வாட்டி ட்ரை பண்ணோம், அவங்கள கிடைக்கல, எங்களுக்கு பார்க்க முடியலை. இவங்க எல்லாமே ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவங்களோட உடல்நிலை கொஞ்சம் சௌகரியம் இல்லாத காரணத்தினால கொஞ்சம் தூரமாக இருக்காங்க. மீனாட்சி டீச்சர், பாக்கியலக்ஷ்மி டீச்சர், இவங்க எல்லாருமே வரதுக்கு ஆசைப்பட்டாங்க. பட் அவங்களுக்கு சௌகரியம் பத்தலை, அதனால வரல. அவங்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்களை நம்ம இங்கிருந்தே தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் நம்ம குழந்தைகள் எல்லாம் அவங்க பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க, உங்களை எல்லாம் நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. டீச்சர், இந்த வந்து யூடியூப்பில் போகுது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த லிங்க் நாங்கள் அனுப்புகிறோம். எல்லாருமே உங்களை மானசீகமாக வரவேற்கிறோம். அதே போல் நம்ம குழந்தைகள் சில பேர் வந்து வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்களாலே வர முடியல. அவங்களும் வந்து வித்தவுட் ஹெசிடேஷன் பணம் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நிமிஷத்தில் நம்ம அவங்களை நினைவு கூற விரும்புகிறேன். யாரார்னா கலைவாணி, விஷாலாட்சி, சி கவிதா, வித்யா பார்வதி, பிஎஸ் கீதா, சங்கீதா, அன்புமலர், பிரதீபா, இவங்க எல்லாருமே தங்களால் இங்கே வந்து இந்த விழாவில் பகிர்ந்துக்க முடியலனாலும் கூட எங்களோட கான்ட்ரிபியூஷன் இதில் வேணும்னு சொல்லி அதை நினச்சி அவங்களுடைய ஒரு விசேஷமான ஒரு எண்ணத்துக்கே நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். அவங்க அடுத்த வருஷமாவது நம்ம கூட ஒன்று சேடி இந்த மாதிரி இன்னொரு கெட் டுகெதர் நடத்தணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. குட் ஆஃப்டர்நூன். ஒன் அண்ட் ஒன் பிரசன்ட் ஹியர். ஆசிரியர் என்பவர் அறிவுக்குள் சிந்தனையை பெருக்கி சரியாமல் நிறுத்தி செயலை திருத்தி கீர்த்தியை உயர்த்துபவர். கல்லை உளியால் செதுக்கி உருவம் கொடுப்பது சிற்பி என்றால் மாணவர்களை சொல்லால் செதுக்கி உருவாக்குவது சிறப்புமிக்க நமது நல்ல ஆசிரியர்களே. ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் ஆசிரியரின் பங்கு மிக முக்கியமானது. குழந்தைகளின் நிகழ்காலமும் எதிர்காலமும் அவர்களின் கைகளில் இருப்பதால் ஆசிரியராக இருப்பது ஒரு மிகப்பெரிய பொறுப்பாகும். ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு மெழுகுவர்த்தியை போன்றவர். அது மற்றவர்களுக்கு வழிகாட்ட தன்னைத்தானே உருக்கிக் கொள்ளும். ஆசிரிய பணி எப்போதுமே உன்னதமானது. ஒரு ஆசிரியர் ஒரு வழிகாட்டியாகவும் நண்பராகவும் அன்பு மற்றும் அக்கறையின் தன்னலமற்ற உறைவிடமாகவும் பார்க்கப்படுகிறார். உலகில் 2 புனிதமான இடங்கள் உண்டு. ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று ஆசிரியரின் வகுப்பறை. தாயின் கருவறையில் ஒருவன் உயிரை பெறுகிறான், ஆசிரியரின் வகுப்பறையில் அவன் அறிவை பெறுகிறான். வெறும் கற்களை சிலைகளால் செதுக்கி சிகரத்தை அடைய வைத்தவர் நம் ஆசிரியர். நான் கற்பித்ததால் தான் நீ வளர்ந்தாய் என்று ஒருபோதும் ஆசிரியர் அலட்டிக் கொள்ளாதவர்கள். எங்கள் ஆசிரியர்கள் தவறுகளை திருத்த தண்டனை கொடுத்து, திறமையை ஊக்குவிக்க பரிசுகள் கொடுத்து, சிந்தனையை தூண்டி சிற்பங்களை செதுக்கும் சிறந்த சிற்பிகள் தான் ஆசிரியர்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த எங்கள் ஆசிரியர் பெருமக்களை இந்த வெள்ளி விழாவில் கௌரவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்த நிகழ்வாக ஆசிரியர்களை கௌரவித்தல். அனைவருக்கும் மதிய வணக்கம். ஆக்சுவலாக இது காலையிலேயே ஆரம்பிக்க வேண்டிய ப்ரோக்ராம் அப்படியே டிலே ஆகி ஒரே சந்தோஷத்தில் நம்மளுக்கும் டைம் போகிறதோ வேர்வையோ நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு சிறந்த புத்தகங்கள்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ஒரு 20 புத்தகங்கள் நம்ம கையில் இருக்குது. இந்த புத்தகங்களை நம்ம எவ்வளோ தூரம் உள்வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட இந்த ப்ரோக்ராமோட முடிவு கையில் இருக்குதுன்னு சொல்லலாம். இதில் வந்து டீச்சர்ஸை கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த வார்த்தைக்கு ஈடான வார்த்தையை தொழாவணும் அப்படின்னோம்னா எந்த டிக்ஷனரிலையும் கிடைக்காது. ஏன்னா இப்போ நான் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறேன், அதுக்கப்புறம் தான் இது தெரியுது. அந்த கௌரவித்தல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பதிலாக இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கிற இது ஒரு நிகழ்வாக கூட நம்ம எடுத்துக்கலாம்.
அந்த வகையில் முதல் ஆசிரியர், நான் சில ஹிண்ட்டை சொல்கிறேன், உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் அந்த ஆசிரியர் யாருன்னு கண்டுபிடிங்க. அமைதியான பேச்சு, ஆர்வமான வகுப்பறை சூழல், கணித வித்தைகளை கற்றுத்தருவதில் வல்லவர், அவர்களது அனுபவமே என்னுடைய வயது. அவர் யார்? அவர் யார்? எஸ், நம்மளுடைய கலாவதி டீச்சர். அவர்களுக்கு சிறப்பு செய்ய நமது தோழிகளான அபிராமி, அனிதா, பேபியை அழைக்கிறேன். உலக மொழி நம் செம்மொழியான தமிழ் மொழியை இலக்கண பிழையின்றி பேச எழுத கற்றுக் கொடுத்தவர். தமிழின் மீது பற்றுக்கொண்டு எனது தமிழ் ஆசான் திருமதி லக்ஷ்மி ஆசிரியை அவர்களை சிறப்பிக்க தோழிகள் பேபி, ஹேமலதா, தீபா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக நம்முடைய இயற்பியல் ஆசிரியர். இவர் இயற்பியலை இயல்பாக கற்றுக் கொடுத்தவர், சொல் வல்மை படைத்தவர். செய்முறை தேர்விற்கு செவனை வழிகாட்டிய எங்களது இயற்பியல் ஆசிரியர் மிஸ்ஸஸ் ரங்கநாயகி டீச்சர் அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக என் அருமை தோழிகள் கீதா, கல்பனா, லலிதாவை அழைக்கிறேன். ஹலோ. அடுத்ததாக விளையாட்டுத்துறை. கூடைப்பந்து என்றாலே நம் நினைவுக்கு வருவது மிஸ்ஸஸ் சத்யவதி டீச்சர் தான். எங்களை எல்லா போட்டிகளிலும் கால் தடம் பதித்து வெற்றி கனியை பெற வைத்த உடற்கல்வி ஆசிரியை திருமதி சத்யவதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவங்கள மறந்தாலும் அவங்க சாரி மறக்க முடியாது. அன்பானவர், சிரிப்பு ஒன்றே அவரது தாரக மன்றம். பாடத்தை கதையாக தொடங்கி விந்தையாக முடிப்பவர். அத்தனை திறன்களையும் தன்னகத்தை கொண்டு அமைதியாக வீட்டிருக்கும் சகுந்தலா டீச்சர் அவர்களை அழைக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், குறளின் வழியில் அறத்தை போதித்து திருக்குறளை இரண்டாம் அடியில் தொடங்கி முதல் அடியில் தெளிவான விளக்கத்துடன் நடத்தியவர். அன்னை தமிழை அன்பாய் கற்றுக் கொடுத்த எனது தமிழ் ஆசிரியர் திருமதி கலைச்செல்வி ஆசிரியர் அவர்களை கௌரவிக்க தோழிகள் நர்மதா, நித்யா, பத்மபிரியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
அண்ட சாகசங்களையும் புவியியல் வரலாறு பாடங்களோடு இணைத்து அரும்பாய் சமூகவியல் பாடத்தை போதித்த எங்கள் ஆசிரியை அருள்ஜோதி டீச்சர் அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக என்னுடைய தோழிகள் பரமேஸ்வரி, ஃபிர்தௌஸ், பூங்கொடி ஆகிய மூவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக கலை பிரிவின் ஆசான், பொருளாதாரத்தை பொறுமையாக போதிப்பதில் வல்லமை படைத்த எங்களது பொருளாதார ஆசிரியை பூங்கோதை அவர்களை சிறப்பு செய்ய பூங்கோதை NV பூர்ணிமா தேவி. குரலால் கற்றுக் கொடுத்த ஆங்கில ஆசிரியர் திருமதி ரத்னமணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களை கௌரவிக்க நமது தோழிகள் பிரதீபா, சங்கீதா, சவிதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், அத்லெட்டிக்ஸ் என்ற அனைத்திலும் எங்களை வழிகாட்டி பரிசு மலையில் நனைய வைத்த திருமதி கண்ணம்மா டீச்சரை மேடைக்கு அழைக்கிறோம். உங்கள் நடையில் நாங்கள் IPS தோரணையை பார்த்திருக்கிறோம் மேம். வாழ்க்கை கல்வியை கூட கதைகளோடும் காவியங்களோடும் இணைத்து அழகாய் கற்றுக் கொடுத்த புனிதா டீச்சர் அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக என்னுடைய தோழிகள் S. சண்முகப்பிரியா, சுஷீலா தேவி, சண்முக வடிவு. கணக்கு ஒரு பிணக்கு என்ற அடைமொழியை மாற்றி அனைவராலும் கணக்கு பிடிக்கும் என்ற வித்தையை புகுத்திய இந்நாளைய தலைமை ஆசிரியர் எனது ஆசான் அன்னக்காமா ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவருக்கு சிறப்பு செய்தும் விதமாக MS கவிதா, M கவிதா, B கிருத்திகா, வித்யாவை அழைக்கிறேன். ரசாயன கலவையை ரசாயனமாக கற்றுக் கொடுத்தவர், கெமிஸ்ட்ரியை இன்றளவும் கெமிஸ்ட்ரி ஐயுபாக் நேம் என்றாலே நினைவுக்கு வருபவர் எமது ஆசிரியர் விசாலாட்சி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு சிறப்பு செய்யும் விதமாக அனிதா, KK நித்யா, ஸ்வாதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
கணிதத்தையும் கற்கண்டு கணிதமாக மாற்றிய எங்கள் ஆசான் திருமதி மலர்விழி ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களை கௌரவிக்க தேன்மலர், பூங்கொடி ஆகியோரை மேடைக்கு அழைக்கிறேன். கணிதம், புள்ளியியல், கணக்கீடு பதிவியல் என்ற பல பாடங்களில் பன்முக திறமை கொண்ட கோகிலவாணி டீச்சர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக கிருத்திகா, செல்வநாயகி, பிரபா அவர்களை அழைக்கிறேன். இன்னும் சிறு பிள்ளை போல் ஒரு சுறுசுறுப்பு, வரலாற்று பாடத்தை வாழ்க்கையோடு பொருந்திய ஆசான், இப்பன்முக திறனை கொண்ட எங்களது நிர்மலா டீச்சர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு சிறப்பு செய்ய பாரதி, ஜெயந்தி, கீதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பயாலஜி பாடம் என்றாலே நமது பாட்னி டீச்சர் தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். இன்னும் ரெக்கார்ட் நோட்டை பார்க்குறப்பெல்லாம் நம்ம டீச்சர் தான் நம்மளோட நினைவில் இருக்காங்க. அந்த வகையில் நம்மளோட வாசிக டீச்சரை சிறப்பு செய்வதற்காக மோகனப்பிரியா, சண்முகப்பிரியா, பிரதீபா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். யாராவது விடுபட்டிருந்தீங்கன்னா கேர்ள்ஸ் பார்க்காம வந்துருங்க. அன்பாய் பேசுவதில் வல்லவர், ஊன் உயிர் அனைவரிடமும் அன்பாக பழகுபவர், எங்களது இனிய தோழி, இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக பலமுறை கூப்பிட்டும் கடைசி தருணத்தில் வருகை புரிந்தவர் திருமதி வேலுமணி அவர்களை அழைக்கிறேன். அவர்களுக்கு சிறப்பு செய்யும் விதமாக வெங்கடேஸ்வரி, பிரவீனா, அபிராமி அவர்களை அழைக்கிறேன். நேரம் இந்த ஸ்டேஜ் நம்மகிட்ட இருந்தது. இப்போ இந்த ஸ்டேஜை நம்ம டீச்சர்ஸ்கிட்ட ஒப்படைக்க போகிறோம். எல்லாருக்கும் ஹேண்ட் மைக் கொடுக்குறோம். உங்களோட வாழ்த்துறை எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதனால் ஓரிரு வார்த்தைகள் அனைத்து ஆசிரியர்களும் தங்களுடைய வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். என்கரேஜ் பண்ணலாம். அனைவருக்கும் வணக்கம். மிக அருமையான மகிழ்ச்சிகரமான தருணம் இது. இதையெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. உண்மையிலேயே ஒரு ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய பெருமை என்னன்னா, இந்த மாதிரி நாங்கள் கற்றுவித்த மாணவிகள் எல்லாம் சிறப்பான முறையில் வந்து இங்கே அமர்ந்திருக்கிறீங்க, நல்ல நிலையில் இருக்கிறீங்க. அதுதான் ஒரு ஆசிரியருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு உளி கொண்டு ஒரு பாறையை செதுக்கிறப்போ அந்த பாறை அந்த உளியோட அனைத்து இடிகளுக்கும் தாங்கி கொண்டு மிக சிறந்த சிற்பமாக கடவுள் வடிவத்தில் ஒரு மூலஸ்தானத்தில் கடவுள் வடிவமாகவும் மிக அழகான சிற்பமாகவும் வடிக்கிறதுக்கு யாரோட முயற்சின்னா அந்த சிற்பியால். அந்த சிற்பியோட ஒவ்வொரு அடியும் தாங்கி கொண்டதுனால தான் அந்த கருங்கல் என்னானது மிக அழகான சிலையாகவும் அனைவரும் வணங்கக்கூடிய கடவுள் வடிவமாகவும் மாறுச்சு. அதுபோல் வந்து இது உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. ரெண்டாவது, எங்களுக்கு அந்த இறைவனால் கொடுக்கப்பட்ட ஆசிரியர் பணி வந்து அனைவராலும் எல்லாத்தினாலையும் ஆசிரியராக முடியாது. மாதா, பிதா, குரு, தெய்வம், அந்த குருங்கிற ஸ்தானம் வந்து இறைவனால் எங்களை ஆசீர்வதித்து இந்த குரு பதவிக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கும் நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். உங்களை அருமையான விதத்தில் வந்து உங்களுடைய வளர்ச்சியை பார்க்குறப்போ எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எங்களை எல்லாத்தையும் இங்கே வரவழைச்சு எங்களுக்கு சிறப்பான மரியாதை செய்த அனைத்து
அன்பான மாணாக்கிய கண்மணிகளுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் அனைவரும் அனைத்து செல்வங்களும் நலங்களும் வளங்களும் பெற்று உங்களுடைய குழந்தைகளும் நல்ல வளமான கல்வியை பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என எல்லாம் வல்ல ஈசனை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். முதலில் இங்கு மேடையில் எங்களுடைய சில டீச்சர்ஸுடைய மாணவிகளாக இருந்து ஹெச்சமாக ப்ரொமோஷன் ஆகி ரிட்டையருமான ஆசிரியர் பெருமக்களையும் மற்ற ஆசிரியர் சகோதரிகளுக்கும் எதிரில் உள்ள அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அவர்களுடைய வாரிசுகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை காண வேண்டும் என்ற மிக்க ஆவலோடு வந்து இருக்கக்கூடிய செல்வங்களுக்கும் வணக்கம் கூறி சில வார்த்தைகள் பேச உள்ளேன். நாம் ஒவ்வொருத்தரும் என்னென்ன வேலைக்கு வேணாலும் போகலாம், எதுக்குமே போனாலும் ஒரு ஆசிரியர் தொழில் என்பது குறைஞ்சது 35 வருஷம் செய்வோம். ஒரு வருஷத்தில் 200 குழந்தைகளை பார்ப்போம். 35 வருஷத்தில் 7000 முகங்களை பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு இது வேறு ஏதாவது துறையில் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. எங்களுக்கு ஆசிரியராக வந்தவங்க தான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே 7000 8000 மாணவிகளையும் முகங்களையும் பார்க்கக்கூடியது. அதை விட ஆஃபீஸ் போகிறவங்க போன உடனே ஆஃபீஸ் ஃபைலைத்தான் பார்ப்பாங்க. அந்த ஃபைல் மேலே வீட்டில் இந்த பிரச்சனை தான் முன்னால் நிற்கும். ஆனால் நாங்கள் எத்தனை பிரச்சனைகளோட எவ்வளோ உடல்நிலை சரியில்லாமலும் ஸ்கூலுக்கு வந்தால் அந்த மலர்ந்த முகத்தை பார்த்த உடனே என்ன ஆகுதுன்னா எங்களை நாங்களே மறந்துடுறோம். எங்ககிட்ட இருக்கிற துன்பம் எல்லாமே போயிடும். நான் எப்போவுமே ஒன்று சொல்லுவேன், எப்போவுமே ஸ்கூலுக்கு வந்தால் வீட்டை மறந்துடணும், வீட்டுக்கு போனால் ஸ்கூலை மறக்கக்கூடாதும்ப. ஏன்னா வீட்டுக்கு போனால் அடுத்த நாள் நம்ம ஸ்கூலில் வந்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத வீட்டிலையே பிளான் பண்ணி அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் எல்லா தொழில்களும் சிறப்பானதுனால ஆசிரியர் தொழில் வந்து பெண்களுக்கே அமைந்த மிக அருமையான தொழிலாகும். அதே மாதிரி நீங்கள் எந்த தொழிலில் செய்தாலும் அதை வந்து லவ் ஆஃப் தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மிக ஆசையோட அதில் முழு நிறைவோட நீங்கள் செய்தீங்கன்னா ஆண்டவனுடைய அருள் எப்பொழுதுமே கிடைக்கும். அப்புறம் இன்னொரு சின்ன வேண்டுகோள் எனக்கு, நீங்கள் எல்லாருமே நல்ல முறையில் வேலை செய்யுங்க, குழந்தைங்க எல்லாருமே உருப்படுவீங்க. எப்போவுமே காலையில் எழுந்த உடனே நமக்கு எல்லாம் வல்ல முதல் இறைவன் சூரியனை பார்த்து சூரியனை போற்றின்னு சொல்லுங்கள். நம்ம எல்லாம் தாங்கி கொண்டு இருக்கிற பூமி தேவியை தொட்டு வணங்குங்க. இது கண்டிப்பாக தொட்டு வணங்குங்க. அடுத்து அம்மா அப்பா அவர்கள் வழி வந்த முன்னோர்கள், மாமனார் மாமியார் அவர்களுடைய முன்னோர்கள், என் வாழ்வில் வழிகாட்டிய முன்னோர்கள் அனைவருக்கும், எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நான் இன்றைக்கி வணக்கம் சொல்கிறேன். இன்றைய நாள் மிக நல்ல நாளாக அமையணும், நான் என்னுடைய பணியை நல்லா சிறக்க செய்யணும் அப்படின்னு எல்லாருமே டெய்லி வேண்டிக் கொண்டு இந்த வழியை பயன்படுத்துங்க. அடுத்தது இப்போ வந்து சித்தர்கள் வழிபாடு அதிகமாக இருக்குது. கலியுகத்தில் வேணுங்கிறது சித்தர்கள் வழிபாடு. அதனால் யாருக்கெல்லாம் எந்த சித்தர்களுடைய இதுக்கு போக முடியுமோ அந்த மாதிரி அங்கே எல்லாம் போங்க, நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அடுத்தது டீச்சர்ஸுக்கு வந்து நல்ல பேர் வர்றது டீச்சர்ஸ் அவங்களுடைய டீச்சிங்னால் மட்டும் இல்லை, 50% அவர்களுக்கு அமையக்கூடிய மாணவிகள் தான். அந்த மாணவிகள் மிக சிறப்பாக இருக்கும்போது தான், நல்லா படிக்கும்போது தான் அந்த டீச்சர்ஸுக்கு பெருமை உண்டாகிறது என்று சொல்லி அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று கூறி முடிக்கிறேன். எல்லோருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். எல்லோரையும் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு 10-15 வயசு கம்மியாயிருச்சு மாதிரி தோணுது. இவ்வளோ பிரியமாக முன்னோர்களை வந்து நீங்கள் பாராட்டுறது எங்கேயுமே இல்லை, உலகத்திலேயே இருக்காது, இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் பழனியம்மா ஸ்கூலில் வேலை பார்த்ததை வந்து என்னுடைய நல்ல பாக்கியம் நான் நினைக்கிறேன். பழனியம்மா ஸ்கூல் மாதிரி வேறு எங்கேயுமே நான் பார்த்தது இல்லை. அதனால் எனக்கு வாழ்வழித்த அந்த பழனியம்மா ஸ்கூல் வந்து யுகமாக நல்லா பேர் எடுத்து நல்ல சீரும் சிறப்புமாக பழனியம்மா ஸ்கூல் வளரணும் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாக நான் வாழ்த்தி வணங்கி உங்களிடம் விடை பெற்றுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்.
செந்தமிழை உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்து போம் என் வாழ்வு, நன்னிலை உமக்கெனில் எனக்கும் தானே. இந்த குழந்தைங்க எல்லாம் வந்து எங்களை அன்போடு அழைத்ததற்கு ரொம்ப எங்களுக்கு உள்ளத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது கல்வி தான் இந்த அளவுக்கு நம்மளை உயர்த்துது அப்படிங்கிறத திருவள்ளுவர், ஔவையார், நிறைய நாலடியார் எல்லாம் சொல்லியிருக்குது. அதாவது வெள்ளத்தனை மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. வெள்ளத்தில் தாமரை மலர் இருக்குதுன்னா வெள்ளம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ தண்ணி அந்த அளவுக்கு நம்ம உள்ளத்தினுடைய உயர்வும் இருக்கும். ஊக்கம் வேணும் அப்படிங்கிறாரு. அதனால் இந்த ஊக்கத்தை கொடுப்பது எது அப்படின்னா கல்வி தான். இந்த கல்வி இருந்தால் உங்களுக்கு தெரியும், நிறைய நம்ம நாலடியாரையில் படிச்சிருக்கிறோம். வெள்ளத்தால் போகாது, வெந்தணலால் வேகாது, இந்த 4 வரையும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லா குழந்தைகளுக்கும் அது தெரிஞ்ச ஒரு இதுதான். அதே போல் இந்த வாழ்க்கையில் உயர்வதற்கு ஆசைப்படு, அனைத்திற்கும் ஆசைப்படு என்று ஜக்கி வாசுதேவ் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நான் குழந்தைகளுக்கு நான் ஸ்கூலில் பள்ளியில் நான் சொன்னது என்ன அப்படின்னா, அனைத்திற்கும் ஆசைப்படு, ஆனால் அளவறிந்து ஆசைப்படு, உன் தகுதி அறிந்து ஆசைப்படுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். உனக்கு என்ன, எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம், ஆனால் எல்லா பொருளையும் நம்ம வாங்க முடியுமா? உன் தகுதி என்ன? அதனால் ஆசைக்கு 2ஆம் இடம் கொடு, அறிவுக்கு முதலிடம் கொடு. அறிவை வச்சு சிந்தினிக்கு எதை வாங்கலாம், எதை என்ன பண்ணலாம், எந்த வயசில் என்ன பண்ணலாம், நம்ம தகுதி என்ன அப்படிங்கிற யோசிச்சு பண்ணுன்னு தான் நான் வகுப்பு எடுக்கும்போது ஒவ்வொரு மாணவிகளுக்கும் சொல்லியிருக்கிறேன். அதனால் அந்த அறிவை கொடுப்பது எது அப்படின்னா கல்வி தான். கல்வி தான் இந்த அளவுக்கு உங்களை எல்லாம் உயர்த்தி இருக்குது. டாக்டர்கிட்ட போனால் கை பார்த்து நாடி சொல்வார். ஆனால் நாங்கள் 1200 மாணவிகளுக்கும் நாடி பிடிச்சி ஒவ்வொரு மாணவியும் எப்படி அப்படிங்கிறத நாங்கள் அறிஞ்சு அதற்கு ஏற்ற மாதிரி கல்வி கற்றுக் கொடுத்துருக்கிறோம். அதனால் இந்த கல்வியை கற்ற நீங்கள் அனைவரும் நீளாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வாழ்க என வளமுடன் உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இம்மேடையில் வீட்டிற்கும் என் ஆசானாகிய 3 பேரை நான் சொல்லியே தீரணும். திருமதி கலாவதி டீச்சர் அவர்கள், திருமதி ரங்கநாய் டீச்சர் அவர்கள், திருமதி லக்ஷ்மி டீச்சர் அவர்கள், அவர்கள் மூவருக்கும் என் பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நான் பணியாற்றிய காலத்தில் இருந்தபொழுது என் சக ஆசிரியர்களும் மூத்த ஆசிரியர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இம்மேடையில் வந்திருந்து சிறப்பு செய்கின்ற பெரியோர்களுக்கும் மாணாக்கிய செல்வங்களாகிய உங்களுக்கும் வணக்கம். நீங்கள் 25 ஆண்டுகள் கழித்து இப்பொழுதுதான் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றீர்கள். இத்தருணத்தில் எங்களையும் அழைத்து சிறப்பு செய்தமைக்கு நன்றி கலந்த பாராட்டுக்கள். மேலும் இங்கு அழைத்து வந்திருக்கின்ற உங்கள் குழந்தை செல்வங்கள் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக்கொண்டு இவ்விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். ரிட்டையர் ஆன டீச்சர்ஸ், இப்போ ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் எல்லாருமே இங்கே அசம்பிள் ஆகியிருக்கிறோம். ரொம்ப இந்த தருணம் வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸாக இருக்குது எங்களுக்கெல்லாம். இதெல்லாம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படி இதை அரேஞ்ச் பண்ணீங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப பாராட்டுதல்கள் உங்களுக்கு. ஏன்னா மறுபடியும் உங்களை எல்லாம் பார்க்குறதுக்கு எப்போவாவது பார்ப்போமா, நிறையா இப்போ ஸ்டூடெண்ட்ஸை தனித்தனியாக பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பேசிட்டு தான் போவாங்க. நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன், நான் இப்படி இருக்கேன், எனக்கு இவ்வளோ குழந்தைங்க, இதெல்லாம் சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கூட எங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் ரொம்ப இருக்குது. இந்த ஓல்டு மெமரிஸ், உங்களோட இருந்த நாட்கள் எப்படி இருந்தது, எவ்வளோ ஒரு ஹாப்பியஸ்ட் பீரியட் அதெல்லாமே. ஏன்னா டீச் பண்ணுறதே ஒரு நல்ல ஒரு இதுதான். அது வந்து யாருக்கும் கிடைக்காது, சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அது நல்ல ஸ்டூடெண்ட்ஸு. நீங்கள்லாம் எவ்வளோ நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க எங்களுக்கு. உண்மையிலேயே அதுக்கெல்லாம் ரொம்ப உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. அதோட 25 வருஷம் கழித்து எங்களையெல்லாம் மறக்காமல் எங்களையெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஹானர் பண்ணுறீங்க. உண்மையிலேயே அதுக்கு நாங்கள் என்ன இது சொல்கிறதுனே தெரியல. இப்படியெல்லாம் நன்றி சொல்லணும்.
உங்களுக்குன்னு தெரியல. அதுக்கெல்லாம் பெரிய பாராட்டுக்கள் தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்புறம் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்டேஜிலிருந்து போயிட்டீங்க, மாறி அம்மாவாயிட்டீங்க எல்லாருமே. இப்போ உங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துருக்கு இல்லையா? ஸோ அது வந்து அதில் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது நல்லா பண்ணி வந்துட்டீங்க. பட் அதே சமயத்தில் ஃபேமிலிலேயும் அப்படி தான். உங்கள் குழந்தைகளை நல்லா பார்த்துக்கங்க, நல்லா படிக்க வைங்க, நிறைய எஜுகேஷன் கொடுங்க. எவ்வளோ மேக்ஸிமம் அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணுமோ கொடுங்க. ஆனால் அதுக்காக அவங்கள வற்புறுத்தாதீங்க, இதில் தான் போகணும் அதுதான் போகணும் உங்கள் சாய்ஸ் அப்படியெல்லாம் நீங்கள் இது பண்ணக்கூடாது. அவங்கள ஃப்ரீயாக விடுங்க. ஏன்னா இப்போ இருக்கிறது டிஜிட்டல் வேர்ல்டு. நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. எங்களுக்கெல்லாம் இந்த டிஜிட்டல் வேர்ல்டுலேயே நாங்கள் இல்லாதனால அது தெரியல. இப்போ வந்து அவங்க உங்கள் குழந்தைகளுக்கே தெரியும் எதெல்லாம் சாய்ஸ். அவங்களோட சாய்ஸ்க்கு நீங்கள் விடுங்க. நல்லா ஃப்ரீயாக இருங்க, நல்லா ஃபேமிலி ரன் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க. எல்லாருமே பணங்கிறதெல்லாம் தேவையே இல்லை. போதுமான அளவுக்கு நம்மளுக்கு பணம் போது. ஒன்லி திங் ஹாப்பினஸ். ரொம்ப உங்கள் குழந்தைகளோட, ஃபேமிலியோட, மற்ற ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஹாப்பியாக இருங்க. என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்து நான் முடிக்கிறேன். வணக்கம். நான் வந்து மாணவர்கள் இது ஃபங்க்ஷன் வச்சு தான் கேள்விப்பட்றேங்க. முன்னாள் மாணவர்கள்னு மாணவிகள் ஃபங்க்ஷன் வச்சு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கீங்க. உண்மையில் இது பெரிய எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஹை லெவலில் அப்படி பிள்ளைங்க பார்த்தா பயங்கர ஆக்டிவாக இருக்கீங்க, பொறுப்பாக செய்கிறீங்க. அதை பார்க்கும்போது இந்த பொண்ணு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. உண்மையிலே ரியலா. அப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன ஒரு சின்ன இதுனா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த டிகிரி முடித்து இது பண்ணி சில பேர் ஒர்க்கில் இருப்பீங்க, சில பேர் படிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ என்ன பண்ணணும், அந்த படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஹை பொசிஷனுக்கு வரணும். அதேமாதிரி ஒர்க்கில் இருக்கவங்க மேற்கொண்டு படித்து நல்லா ஹை பொசிஷனான வேலைக்கு போகலாம். குழந்தைகளை வந்து அது மாதிரி நல்லா சிறப்பாக படிக்க வச்சு அவங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த எந்த லைனாக அதுக்கு வந்து அனுப்பி, டீச்சர் எங்கள் பையன் இந்த பொசிஷனில் இருக்கேன், எங்கள் பிள்ளை இந்த பொசிஷனில் இருக்கேன்னு அடுத்த தடவை நாங்கள் கேட்கணும். அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி. நீங்கள் அதை வந்து செய்வீங்களா? கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லணும். அடுத்த விட ஃபங்க்ஷன் வைக்கும்போது என் பையன் பொசிஷனில் இருக்குன்னு நாங்கள் அவனை பார்க்கணும். பரவாயில்லன்னு கையை பிடிச்சி கொடுக்கணும். என் பிள்ளை இந்த பொசிஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லணும். அப்படின் போது இன்னும் அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. மாணவிகள் வந்து இந்த அந்த பள்ளி பருவத்தில் வந்து இருந்ததுக்கு இப்போயும் பார்த்தா அவங்களோட இது நல்லா பொறுப்பாக இருக்கீங்க. அதேமாரி பேரண்ட்டையும் நல்லா பார்த்துக்கணும். பேரண்ட் வயசாக போயிருப்பாங்க. தாய் தகப்பனா நம்ம வந்து மேரேஜ் பண்ணி போனாலும் தாய் தகப்பனா நம்ம கஸ்டடியில் வச்சு அவங்க வந்து சின்ன கண் கலங்கக்கூடாது. பொட்டை பிள்ளைய நல்லா பார்த்துக்கணும் இல்லையா? பசங்க எப்படி இருக்காங்களோ தெரியாது. அதேமாதிரி நம்ம பிள்ளைங்களையும் பொண்ணுகளையும் பசங்களையும் நம்ம நல்லா வழிக்கு கரெக்டாக கொண்டு போகணும். அதேமாதிரி அவங்களுக்கு தேவையான அட்வைஸ் வழங்கி, சின்னது குறும்புத்தனம் பண்ணத்தான் செய்வாங்க, அதே நம்ம சிறப்பான வழியில் கொண்டு போகணும். நீங்களும் எதை பொறுத்த ஹஸ்பண்டோ அப்பாவோ அம்மாவோ திட்டினாலும் அதை தொட்டு வருத்தமே படக்கூடாது. பிள்ளைய வந்து நல்லா சிறப்பாக எந்த கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். சரியா? கஷ்டம் 1000 பேருக்கு 1000 கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு வெளியே வரணும். நமக்கு மன வேதனை இருக்கும், நல்லது இருக்குது, கெட்டது இருக்கும், எல்லாம் கலந்ததாக வாழ்க்கை. அதனால் அதெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது. எப்பயுமே நம்ம வந்து இன்பம் துன்பம் நல்லது கெட்டது எல்லாமே நிறைந்தது தான் வாழ்க்கை. நீங்கள் என்ன பண்ணணும், நல்லதையும் எடுத்துக்கணும், துன்பத்தையும் எடுத்துக்கணும், கெட்டதையும் எடுத்துக்கணும், அதெல்லாம் சமாளிச்சுட்டு வெளியே வரணும். சரியா? எல்லாம் சிறப்பாக நல்ல பல ஆண்டுகள் சிறப்பாக குழந்த அம்மா அப்பா வீட்டுக்காரர் எல்லோரும் நல்லா சிறப்பாக வாழணும் வாழ்த்தி, நல்லா ஹை பொசிஷனுக்கு வரணும் குழந்தைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து மூத்த ஆசிரியர்களுக்கும் சக ஆசிரியர்களுக்கும் மாணாக்கிய செல்வங்களாகிய உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த கவிதா மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸு அலைஞ்சு ஒவ்வொருத்தரையும் இன்வைட் பண்ணி விடாமல் ஒரு தடவைங்கிறது 2 தடவை ஞாபகப்படுத்தி அத்தனை பேரையும் வர வச்சு எல்லாத்தையும் வாழ்த்த சொல்லி, எங்களுடைய வாழ்த்துக்கள் எப்போவுமே உங்களுக்கு உண்டு, நீங்கள் எல்லாரும் நீடூழி வாழணும், வாழ்க வளமுடன். நன்றி. நான் இவங்ககிட்ட எல்லாத்தையும் படித்தேன். நானும் ஸ்டூடெண்ட்டு. டீச்சர்ஸ் எல்லாமே கலாதி டீச்சரு, சத்யா டீச்சரு, இவங்க அதே மாதிரி அருஜா டீச்சரு,
நிறைய பேர் எனக்கு டீச்சராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு. அதனால் எங்கள் டீச்சர்ஸை நான் சந்திக்கிற மாதிரி எனக்கு ஆச்சு. என்னுடைய ஸ்டூடெண்ட்டையும் பார்க்குறேன், டீச்சர்ஸையும் பார்க்குறேன். நான் நடுவில் இருந்துட்டுருக்கிறேன். இப்போ 2வது ஜெனரேஷன் தான் இருந்துட்டுருக்கிறேன். ஆமாம், ஸ்டூடெண்ட்ஸையும் பார்க்குறேன், எங்கள் டீச்சர்ஸையும் பார்க்குறேன். 2 பேர்த்தையும் சந்திச்ச சந்தோஷம் எனக்கு கிடைக்குது. இதே மாதிரி எங்களுக்கு அமையிலேயே நான் இப்போ வருத்தப்படுறேன் நினைக்கும் போது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளோடு நாங்கள் இப்படி சேர்ந்து செய்யாமட்டோமே அப்படிங்கிற வருத்தமாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் நல்லா பண்ணணும்னு நான் சந்தோஷப்படுறேன். எல்லோரும் நல்லபடியாக வாழ கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். நான் வந்த வருடம் என்னிடம் பயின்ற மாணவிகள் நிர்மலா, புனிதா, அன்னக்காமு அவங்கெல்லாம் இன்றைக்கி நல்ல நிலைமையில் அருமையான டீச்சர்ஸாக ஹெச்எம்மாக ஆகியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அதே போல் 25 வருடம் கழித்து உங்களை பார்க்கும்போது நீங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக உங்கள் குழந்தை குட்டியோடு இருக்கும்போது பார்க்கறதுக்கு மெத்த மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நேரத்தில் ஊருக்குள்ளேயே இருந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியல. 6 மாதம் 7 மாதம் 10 மாதம் ஆச்சு, 1 வருஷம் கூட ஆச்சு. இன்றைக்கி அவங்களெல்லாம் பார்க்கும்போது கிடைச்ச மகிழ்ச்சி அதுக்கு அளவே இல்லை. அதுக்கான வாய்ப்பு கொடுத்த குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நீங்களும் ரொம்ப சிரமப்பட்டு எப்படி எங்களெல்லாம் கண்டுபிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிச்சி இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப சிறப்பாக நடத்தியிருக்கீங்க. இதுக்காக நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சிக்கு கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அந்த முயற்சியும் அந்த தன்னம்பிக்கையும் நம்ம ஸ்கூலில் படித்ததுனால உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா டீச்சர்ஸும் பாடுபட்டோம், நல்லா நடத்தினோம். அந்த உணர்வுகள்லாம் உங்களுக்கு இருக்குங்கிறத பார்த்தாலே தெரியுது. இந்த முயற்சி நமக்கு கொடுத்த சூழ்நிலை, நம்ம பள்ளிக்கூடம், நம்ம மேனேஜ்மெண்ட் நமக்கு கொடுத்த சூழ்நிலை மிக அருமையான சூழ்நிலை. அதுக்கு உங்களுக்கு கிடைச்ச ஆசிரியர் பெருமக்களும் அருமையான ஆசிரியர் பெருமக்கள், உங்களுக்கு கிடைத்த ஃப்ரெண்ட்ஸும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆகவே நீங்கள் நல்லா இருக்கீங்க. வாழ்க்கையில் உங்கள் குழந்தை குட்டியோட இன்னும் மென்மேலும் பெருகி சந்தோஷமாக இருக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். இப்போ என்ன சொல்கிறது, எங்கள் ஆசானுக்கு நன்றி செலுத்தும் தருணம். நாங்கள் இதையவே பயன்படுத்திக்கிறோம். கலாது டீச்சர் எங்களுக்கு மேக்ஸ் டீச்சர். நாங்கள் காலடியிலே தான் உட்காந்துக்குவோம். ரங்கநாயக் டீச்சரும் அப்படியே தான் எங்களுக்கு நல்ல ஒரு கருத்துக்களை சொல்லுவாங்க. அடுத்து வாசி டீச்சர் எப்போவுமே இன்னுமே நாங்கள் ஸ்டூடெண்ட்டு தான், அவங்களுக்கு எல்லாமே என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ அதை களைவாங்க. இப்போ கூட இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே எங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசான் தான். எங்கள் டீச்சர்ஸ் என்ன எங்களுக்கு கொடுத்தாங்களோ அதனால் நாங்கள் இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு அடைஞ்சிருக்கோம். அதற்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது எங்கள் பள்ளி ஒரு சிறந்த பள்ளி. அந்த பள்ளியின் மண்ணை மிதிச்சாவே உயர்ந்த நிலைக்கு வரலாம். அதில் அது உறுதி தான். ஏன்னா எங்கள் டீச்சர் எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்களும் நல்ல நிலை அடைஞ்சிருக்கீங்க. இன்னும் மேலும் சிறப்பாக இருக்க அனைத்து ஆசிரியர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உங்கள் குடும்பத்தாருடன் குழந்தையுடன் நீடூழி வாழ்க என மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி. மதிய வணக்கம். அனைவருக்கும் மதிய வணக்கம். எங்களுக்கு இப்படி எல்லோரும் நாங்களே டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. அனைவரும் மன அமைதியுடனும் உடல் ஆரோக்கியத்துடனும் எப்பொழுதும் நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. வணக்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியுமான்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நான் ரிட்டையர்ட் ஆகி 2 months தான் ஆகுது. குழந்தைங்களெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ்லையும் இருந்தேன். அப்போது இந்த அரிய வாய்ப்பை எனக்கு அமைத்து கொடுத்த உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இங்கே எல்லா டீச்சர்ஸும் உங்களையும் பார்க்குறதுல ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று குடும்பத்தாருடனும் உற்றார் உறவினருடனும் மிக உயர்ந்த வேலை வாய்ப்பாகட்டும் எல்லாத்துலேயுமே மிக உயர்ந்த நிலையை அடைந்து சந்தோஷமாக நீடூடி வாழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த, இதுக்காகவே முழு மூச்சாக வேலை செஞ்ச அனைத்து மாணவிகளுக்கும் எங்களது வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நல்ல மே மாதம் வெயிலை கூட பொருட்படுத்தாமல் எல்லா டீச்சர்ஸையும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. உங்களுடைய வரவேற்பு, மகிழ்ச்சியான சூழல் அனைத்துக்கும் நன்றி. நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். இது மறுபடியும் வரிசையா புரோட்டா சூரி சொன்ன மாதிரி முதல்ல தொடங்குதோன்னு நினைக்காதீங்க. நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்காக இது பண்ணேன். 1980 to 84 படித்த ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸு February 8ஆம் தேதி 2020 வருஷம் இதே மாதிரி முதலில் செய்தாங்க. அது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது நீங்கள் செய்திருக்கிறீங்க. அந்த விஷயத்தை சொல்கிறக்காகத்தான் நான் இது பண்ணேன். நான் இன்னும் அப்போ எடுத்த ஃபோட்டோ எல்லாமே இப்போ இன்னும் வச்சுருக்கிறேன். அடுத்து எல்லா ஊர்கள்லேருந்தும் வந்து இங்கே கலந்து சிறப்பித்த உங்களுக்கு, எங்களை சிறப்பித்த உங்களை நான் மனதார பாராட்டுகிறேன், நன்றி சொல்கிறேன். ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த வாழ்த்துறையில் நம்ம போய் எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது. அதுதான் நான் முதலையே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புத்தகங்கள். இந்த புத்தகங்கள் நம்மளோடையே ஒரு 6th to 12th வரலும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இப்போது இதோட நினைவாக இங்கே ஆடியன்ஸோட வாண்டட், அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டதுனால வேலுமணி மிஸ் ஒரு 4 லைன் மட்டும் பாட சொல்லி நாங்கள் கேட்குறோம். பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா உங்களோட பாட்டு தான், உங்களோட விருப்ப பாட்டு தான் இது. அதனால் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் பாடுங்க, தெரிஞ்ச பாட்டு தான். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரிந்த பறவைகளே, பழகி திரிந்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். தேங்க்யூ ஸோ மச். டீச்சர்ஸோட விருப்பம், இந்த ஹேண்ட் மைக் உங்ககிட்ட வரப்போகுது. ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, உங்கள் நேம் என்ன, இப்போ என்னவா இருக்கீங்கன்னு ஒரு 2 செகண்டில் சீக்கிரம் பாஸ் பண்ணிடுங்க மைக்கை. ஏன்னா லன்ச் டைம் நம்மளுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம். ஃபஸ்ட்டு மை செல்ஃப், நான் ஒரு பிஜி மேக்ஸ் டீச்சராக கடத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒர்க் பண்ணுறேன். நான் எனக்கு நிறைய சான்சஸ் கிடைச்சிது. டீச்சர்ஸோட பேப்பர் வேல்யூஷன், எலெக்ஷன் டியூட்டி அந்த மாதிரி போகிறப்பெல்லாம் நம்ம டீச்சர்ஸை நான் நிறையா பார்க்குறதுக்கான எனக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஓகே, சிவபிரபா. நான் +2 பயோ குரூப் படித்தேன். 6th to 12th வரலும் நம்ம ஸ்கூலில் தான் படித்தேன். ஓகே அம்மா, நான் கிருத்திகா, பயாலஜி குரூப்பு. 6th to 12th நம்ம ஸ்கூல் தான். இப்போ அனஸ்தட்டிஸ்டாக இருக்கேன். வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் மதுரையில் இருக்கேன் டீச்சர். தேங்க்யூ. நான் லலிதா, 11th 12th மட்டும்தான் படித்தேன். இங்கே சிஎஸ் ஹாஸ்டலில் இருந்தேன். இப்போ நான் பண்ணாரியில் பிஇ முடிச்சுட்டு டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறேன் பெங்களூரில். கல்யாணம் ஆனது நம்பியூர்கிட்ட, 2 குழந்தைங்க. சொந்த ஊர் ஈரோடு. எம் கவிதா, பயாலஜி குரூப். இப்போது பல் மருத்துவராக இருக்கேன் சத்தியமங்கலத்தில். 6th to 12th நம்ம ஸ்கூலில் தான் படித்தேன். எனக்கு 2 குழந்தைங்க, பையன் 1 பொண்ணு 1. சத்தியில் தான் இருக்கேன் இப்போது. பல் மருத்துவர் சொல்லிட்டேன் டீச்சர். நான் 1ஆவதுலேருந்து +2 வரைக்கும் பள்ளிமா கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். நீங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப பெரிய, உங்கள் எல்லாத்துக்கும் நான் ரொம்ப பெரிய ஃபேனாக இருக்கேன். நான் வித்யா, 6th to 12th நம்ம பள்ளிமால் ஸ்கூலில் தான் படித்தேன். 12th பயாலஜி குரூப்பு. உங்கள் எல்லாரையும் என்னால் மறக்கவே முடியாது. நாங்கள் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் எல்லாமே நீங்கள் தான். வாசி மிஸ், நீங்கள் ரெக்கார்ட் நோட்டை திருப்பி அனுப்புறதெல்லாம் மறக்கவே மாட்டோம். அதனால தான் நாங்கள் நல்லபடியாக இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். தேங்க்யூ. நேட்டிவ் பங்களாபுதூர், இப்போ பெங்களூரில் இருக்கோம். கன்யா, உங்களுக்கெல்லாம் சிவபிரபாவோட சிஸ்டர்னு சொன்னால் நல்லாவே தெரியும். நான் பள்ளிமாலை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அங்கே தான் படித்தேன்.
பூங்கோதை மிஸ்க்கு என்ன நல்லாவே தெரியும், என்னை மறக்கவே மாட்டாங்க. நான் இப்போ உசிலம்பட்டியில் இருக்கேன், ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ. நான் வந்து 2001 பேட்ச் பயாலஜி குரூப். என்னோடய அக்காவோட சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தேன். இங்கே படித்த எல்லா டீச்சர்ஸ் பார்க்கணுன்னுக்காக மெயினாக வந்தேன். நான் இப்போ கோயம்புத்தூரில் சிடிஎஸில் ஒர்க் பண்ணுறேங்க. எனக்கு 2 பசங்க, ட்வின்ஸ், பொண்ணு ஒன்று பையன் ஒன்று. என் பேர் நித்யா கேகே. நான் ஃபஸ்ட் குரூப் சிஎஸ் படித்தேன். இப்போ நான் சென்னையில் இருக்கேன். நேட்டிவ் வந்து குருமந்தூர்மேடு. ஒரு பொண்ணு ஒரு பையன். 12th நம்ம ஸ்கூலில் தான் படித்தேன், கம்ப்யூட்டர் சயின்ஸு. நேட்டிவ் கோபி தான், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். இப்போது கோயம்புத்தூரில் செட்டில் ஆகிட்டேன். எனக்கு 2 பசங்க. நம்ம ஸ்கூலில் கற்றுக்கிட்ட டிசிப்ளினும் அந்த சின்சியாரிட்டியும் தான் இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு ஒர்க் பிளேஸ்லேயும் ஒரு நல்ல நேம் வாங்கி கொடுக்குது. டீச்சர்ஸ்க்கெலாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ டீச்சர்ஸ். நான் இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாசம்பாளையத்தில் இருக்கேன். நான் பழனிமால் ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து தான் படித்தேன். என் ஸ்கூலிங் ஃபுல்லாக இங்கே தான். இந்த நேரத்தில் என்னோடய எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர்ஸையும் நான் நினைவு கூற விரும்புகிறேன். அவங்களுடைய நேம்ஸை சொல்லிக்க விருப்பப்படுறேன். பாக்யலக்ஷ்மி டீச்சர், மீனாட்சி டீச்சர், பழனியப்பன் சார், திருஞான சம்பந்தன் சார், ராமலக்ஷ்மி டீச்சர், எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்ல விருப்பப்படுறேன். இவங்க எல்லாத்துக்கும் அண்டு மற்ற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இன்றைக்கி இங்கே இந்த டேவை வந்து கிராண்ட் சக்ஸஸ் பண்ணி கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இங்கே தான் நான் படிக்கிறேன், நம்ம பிஜிஹெச்எஸில் தான். இப்போ நான் சேலத்தில் இருக்கேன். எம்ஏ பிஎட் முடிச்சுட்டு ஹிஸ்ட்ரி டீச்சராக நான் சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். தேர்ட் குரூப் பிஸ்னஸ் மேக்ஸ் நான் படித்தது. தீபா, நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன். நான் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் கோயம்புத்தூரில். எனக்கு 2 பசங்க, ஒன்று வந்து பொண்ணு, ஒன்று பையன். அவன் வந்து பிடெக் ஏஐடிஎஸ் பண்ணிகிட்ருக்கிறான். இது படிச்சிருக்கேன். என் பொண்ணு 2 பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. எங்களுக்கு கோபி தான். டீச்சர்ஸ், நான் பேபி. நான் 9th-லேருந்து 12th வரைக்கும் பழனிமாலில் படித்தேங்க. 11th 12th பிஸ்னஸ் மேத்ஸு. நான் பிகாம், எம்காம், எம்ஃபில் எல்லாமே வெள்ளாளரில் படித்தேன். வெள்ளாளர்லேயும் கொங்காட்ஸ்லேயும் லெக்சரராக ஒர்க் பண்ணேங்க. இப்போ அட் ப்ரெசென்ட் நாங்கள் ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டீலு, வுட்டு எல்லாமே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம். திண்டலில் ஷோரூம் வச்சுருக்கோம். நான் ஷோரூம் பார்த்துட்ருக்கேன். நாங்கள் இன்றைக்கி எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் போட்டது பார்த்திங்க அப்படின்னா பழனிமால் அங்கே படித்தோம் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுக்கு டெடிகேஷன், டிட்டர்மினேஷன் எல்லாமே ஒரு 4D சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அப்படின்னா பழனிமால் தான். ஸோ அந்த ஸ்கூலில் படித்தோம் அப்படிங்கிறதே இன்றைக்குமே எங்களுக்கு பெருமை, என்றைக்குமே அது பெருமை. அந்த பெருமைக்கு காரணம் எல்லாமே எங்கள் டீச்சர்ஸ் தான். தேங்க்யூ வெரி மச் டீச்சர்ஸ். தேங்க்யூ. கேட்குதா டீச்சர்ஸ்? என் நேம் பூங்கோதை. நான் 5th-லேருந்து 12th வரைக்கும் பழனிமலை தான் படித்தேன். ஹாஸ்டலு, ஹோம் மேக்கர். பையன் ஒரே பையன் +2 படிச்சுட்ருக்காங்க. கோபி நேட்டிவ். 4th குரூப்பு ஹிஸ்ட்ரி. அங்கே இருக்க அரசி பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்ரைசராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். 6th-லேருந்து 9th வரைக்கும் அங்கே படித்தேன். 4th குரூப். என்னுடைய பெயர் வெங்கடேஸ்வரி. நான் பிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கேன். அன்னை தந்தையை விடுத்து நம்ம நலனில் விருப்பம் கொள்ளும் நலம் விரும்பிகள் அப்படின்னா ஆசிரியர்களை தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒருமைக்கண் கற்ற கல்வி 7 பிறப்பிலும் வந்து உதவுமாம். அந்த கல்வியை எங்களை கொடுத்த உங்களை எல்லாருக்கும் நாங்கள் தலைவணங்குறோம். எங்ககிட்ட இருக்கிற மிகச்சிறந்த பண்புகளில் ஒன்று இல்லை நிறைய பண்புகள் நீங்கள் கொடுத்ததாக இருக்கலாம். 10ஆவதுல வந்து எனக்கு வந்து நீங்கள் கவிதை நல்லா எழுத வரும் அப்படின்னு சொல்லி இந்த பள்ளி தான் என்னை ஊக்குவிச்சுது. இப்போ வந்து நான் பூசாக்கா தொழில்நுட்ப பிஹெச்டி காலேஜில் தமிழ் மன்றத்துடைய ஆசிரியராக இருக்கேன். ஸோ அந்த பண்பு வந்து எனக்கு இந்த பள்ளியிலிருந்து தான் வந்தது. அப்புறம் இங்கே இருக்கிற இந்த விழாவை ஆர்கனைஸ் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். கவிதா, கிருத்திகா மற்றும் பாரதி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு ஸ்டெப்பில் ஐ கேன் ரீச் அவுட். ஒரு டென்டிஸ்ட் ஆகட்டும், ஒரு அனஸ்தீசியஸ் ஆகட்டும், ஒரு பிஸ்னஸ் பீப்புள் ஆகட்டும், இந்த அலுமினி நெட்வொர்க்குன்றது ரொம்ப பெருசு. இது ஒரு கனவு மாதிரி இருக்குது. ஜஸ்ட்டு முழிச்ச உடனே இந்த என்னோடய பள்ளிப்பருவ மாணவர்களை பார்க்குறது, கேகே நித்யா எங்களோட டீச்சர்ஸை பார்க்குறதுன்றது ஒரு கனவு தான். ஒரு நாளில் இது நிகழ்த்திய அனைவருக்கும் ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ. பேர் சுசீலா தேவி.
நான் 6th to 12th வரைக்கும் பள்ளிமால் ஸ்கூலில் தான் படித்தேன். ஃபஸ்ட் குரூப்பு பயாலஜி. நான் இப்போது சிகேகே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ ஒர்க் பண்ணுற எல்லா இடத்துலையும் எங்கே இருந்தாலும் பர்ஃபெக்டாக டிசிப்ளினாக கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு தோணுது. அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம படித்த பள்ளிமால் ஸ்கூல் தான். ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு சொல்லி கொடுத்த அந்த டிசிப்ளின், பர்ஃபெக்ட்னஸ், பர்சனாலிட்டிஸ் எல்லாமே நம்ம இப்போ கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு தோண வைக்கிறது நம்ம படித்த ஸ்கூலில் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் தான். அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். ஒவ்வொரு டீச்சர்ஸும் சொன்ன வார்த்தைகள் எனக்கு இன்னுமே மறக்கவே முடியல. நான் அதை ஒரு சில டீச்சர்ஸ்கிட்ட மட்டும்தான் நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடிஞ்சுது. எல்லா டீச்சர்ஸ் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு இன்னுமே மறக்கலை. அதுக்கு ரொம்ப எல்லா டீச்சர்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் கோபியில் தான் இருக்கேன். தேங்க்யூ. give you this opportunity. Thank you all. கவிதா, நான் சிஎஸ் படித்தேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து இங்கே தாங்க 12th. இந்த சின்ன பிஞ்சு வயசுலங்கிறது 12th வரைக்கும் உங்களை தான் நிறைய அட்மையர் பண்ணியிருக்கிறோம். அம்மா அப்பாவோட உங்களோட கேரக்டர்ஸ் எங்களுக்குள்ளே இருந்ததுனால தான் உண்மையாகவே நல்ல பேரண்டிங்காக நாங்கள் இருக்கிறோன்னு எனக்கு நிறையா டீச்சர்ஸ் மூலியமாக எனக்கு தோணும். உங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், ஆண்டவங்களெல்லாம் நல்லா வச்சுருக்கணுன்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். எனக்கு 2 பசங்க, ஒருத்தர் காலேஜ் படிக்கிறாங்க, ஒரு 12th படிக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் பிஸ்னஸ், நான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன். வாழ்க வளமுடன். டீச்சர்ஸ், நான் பேபி 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பள்ளிமால் தான் படித்தேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். இப்போ சென்னையில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு 2 பெண் குழந்தைங்க. ஸோ இன்றைக்கி இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கு நீங்களாம் தான் பேஸ். we are blessed to have you. Thank you so much. பேர் கல்பனா. 5th-லேருந்து 12th வரைக்கும் நான் ஸ்கூலு தான் படித்தேன். அது ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் வேறு. அதனால் எல்லா ஸ்டாஃப்ஸும் எங்களை அம்மாவாக பார்த்துக்குவாங்க. எல்லா ஸ்டாஃப்ஸும் அம்மா ஸ்தானத்தில் தான் எங்களை அவ்வளோ பார்த்துக்கிறனால இப்போ அந்த ஹேபிட் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்னாவே ஒரு தனி கேரிங்காக இருப்பாங்க எல்லாருமே. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க திட்ட வேண்டாம், எங்களை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்குவாங்க. இப்போ உண்மையான அந்த அன்புங்கிறது எங்களுக்கு இப்போவுமே நிறையா எப்போ போனோம் இந்த உங்களை எல்லாம் யாரையுமே எங்களால் மறக்க முடியல. அப்படின்னா நீங்கள் கொடுத்த அன்பு தான் இன்றைக்கும் நாங்கள் கொடுக்குறோம். அப்படின்னா நீங்கள் கொடுத்த பழக்க வழக்கங்கள் எங்களுக்கும் இன்னும் நிறையா இருக்குது. எனக்கு 2 பையன், ஒன்று பொண்ணு. பையன் காலேஜ் போகிறான், பிடெக் படிக்கிறான். பொண்ணு 12th. நேட்டிவ் பவானி. ஓகே. என் பேர் நர்மதா. நான் 8th-லேருந்து 12th வரைக்கும் பள்ளிமால் ஸ்கூலில் படித்தேன். நான் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருந்தேன். எனக்கு 2 பசங்க. பெரியவன் அக்ரிகல்ச்சர் பண்ணுறான், சின்னவன் ஆர்ட்ஸ் சத்தியமங்கலம். எனக்கு வராது இல்லையா? என் பேர் சுவாதி. நான் நேட்டிவ் வடுகுபாளையம். இப்போ சென்னையில் இருக்கேன். ஹஸ்பண்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராக இருக்காங்க. நான் எம்ஃபில் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் முடித்தேன். ஏன்னா இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். பையன் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஓகே, தேங்க்யூ. சண்முக வடிவு. என் பேர் சண்முக வடிவு. நான் 8th to 12th ஸ்கூலில் தான் படித்தேங்க மேம். நான் நிறையா என் பொண்ணுக்கிட்ட ஸ்கூல் லைஃப் ரொம்ப ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னால் அந்த மெமரிஸ் மறக்கவே முடியாத ஒன்று. என் பொண்ணு 1, பையன் 1. பொண்ணு 3rd year பிடெக் படிக்கிறான், பையன் 10th படிக்கிறான். நான் சத்தியமங்கலம் நேட்டிவ். என் பேர் அபிராமி. நான் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்கும் பழனியம்மாள் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். வாலிபால் பிளேயர், ஹோம் மேக்கர், ஒரு பையன். ஆக்சுவலாக அப்பா பெற்றவங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது எப்போவுமே அது நினைக்க தான் செய்வாங்க. அதுக்கு அடுத்தது குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட குரு. அவங்களுக்கு நிகர் மாதா பிதா குரு தெய்வம் 3வதாக குரு வச்சுருக்காங்க. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு டிசிப்ளினாக ஃபேமிலியும் ரன் பண்ணுறதுக்கு மற்ற எல்லாத்துக்குமே இது பண்ணால் கண்டிப்பாக நம்மளோட ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். தேங்க்யூ டீச்சர்ஸ். இன்றைக்கி இங்கே உங்களோட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே எங்களுக்காக இந்த விழாவை சிறப்பித்து கொடுத்ததுக்கு. இன்னும் நாங்கள் சில்வர் ஜூப்ளிக்கு அடுத்தது டைமண்ட் ஜூப்ளி எல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு எங்களையும் நீங்கள் வாழ்த்தணும். அதுக்கும் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வரணும். மனோன்மணி. நான் பிஜிஹெச்எஸ் 6th to 12th வரைக்கும் அங்கே தான். எனக்கு ஒரு பொண்ணு. நேட்டிவ் கவுந்தப்பாடி. +1 +2 பழனிமலையில் படித்தேன்.
எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்க 2 பேரும் இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்காங்க. நான் அனிதா, ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஃபிசிக்கல் டைரக்டராக இருக்கேன். எனக்கு அது ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா நான் வந்து ஸ்கூலில் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணி இவ்வளோ தூரம் ஒரு அந்த படிப்பில் பிஹெச்டி வரைக்கும் பண்ண வச்சது நம்ம ஸ்கூல் தான். நானும் ஒரு ஆசிரியராக இருக்கேங்கிறத ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். தேங்க்யூ டு ஆல். பூர்ணிமா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் நான் நம்ம ஸ்கூலில் தான் படித்தேன். இப்போ நான் பெங்களூரில் கிரைஸ்ட் யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஸ்கூல் எஜுகேஷன் எடுக்கும்போதே எவ்வளோ டிகிரி படித்தாலும் டாக்டரேட் வரைக்கும் படித்தாலுமே நம்ம டீச்சர்ஸ் தான் எவர் க்ரீனாக மைண்டில். இன்ன வரைக்கும் நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு ரன் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறோம் உங்களை மாதிரி என் ஸ்டூடெண்ட்டுக்கு ஜென்யூனாக இருக்கணும்னு. தேங்க்யூ ஆல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் பல்லடத்தில் இருக்கேன். எனக்கு 2 பசங்க. நாங்கள் இந்த அளவுக்கு பாசமாகவும் பொறுப்பாகவும் இருக்கிறோன்னா நீங்கள் டீச்சர்ஸ் தான் காரணம். நாங்கள் ஸ்கூலில் கிளாஸில் இருந்த விட கிரவுண்டில் இருந்து தான் ஜாஸ்தி. இந்த கிருஷ்ணவேணி டீச்சரை ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணுறோம். ரொம்ப குட் ஆஃப்டர்நூன் டீச்சர்ஸ். நான் கல்பனா, ஈரோட்டில் இருக்கேன். எனக்கு 2 டாட்டர்ஸ் இருக்காங்க. பெரிய பொண்ணு வந்து காலேஜ் முடிச்சுட்டாங்க, பிஏ சோஷியாலஜி. 2வது பொண்ணு 10th படிச்சுட்டு இருக்காங்க. நான் வந்து ப்ளே ஸ்கூல் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் டீச்சர். பிஹேவ் பீஸ் கிட்ஸ் ப்ளே ஸ்கூல் அக்ரஹாரா ஸ்ட்ரீட்டில் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் யாருமே எனக்கு டீச்சர்ஸாக தெரியல, எல்லாருமே ஸ்டெப்ஸாக தான் தெரியுறீங்க. உங்கள் மேலே ஏறி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். டீச்சர்ஸ் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், நிறைய ஆயுளோடு இருக்கணும். நாங்கள் கடவுளை கண்டிப்பாக வேண்டியிருக்கோம். தேங்க்யூ டீச்சர்ஸ். ஜெயந்தி, நான் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரையும் பழனிமால் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன். இப்போ கணித ஆசிரியராக புதுவலியாம்பாளையம் பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் டீச்சர்ஸ். நான் பிரவீனா. மேக்ஸிமம் எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கிளாஸ் ரூமில் இருந்ததை விட கிரவுண்டில் இருந்தது தான் ஜாஸ்தி. இப்போ நான் ப்ளே ஸ்கூல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு 2 பொண்ணுங்க. இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்தில் யுவா கிட்ஸ் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஸ்கூல் நடத்திட்டுருக்கேன். பெரிய பொண்ணு காலேஜ் முடிச்சிட்டா, சின்ன பொண்ணு 10th ஸ்டாண்டர்ட். குட் ஆஃப்டர்நூன். என் பேர் கீதா. என்பி கீதான்னு சொன்னால் தான் நிறையா பேர்த்துக்கு தெரியும். நான் 6th-லேருந்து 12th வரைக்கும் பழனிமலையில் படித்தேன். இப்போ நான் இபியில் ஏஏ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கோபி 2 பொண்ணுங்க இருக்காங்க. நேட்டிவ் கோபி தான். வரைக்கும் பழனிமலை தான் படிச்சிருக்கேன். குட் ஆஃப்டர்நூன் டீச்சர்ஸ். 7th-லேருந்து 12th வரைக்கும் பள்ளிமா கேர்ள்ஸ் ஸ்கூல் தான். எனக்கு உங்களை எல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் ஒரு 2 வருஷம் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன். என் பேர் ஹேமலதா. ஐ எம் பிஎஸ்சி பிஎட் கிராஜுவேட், பட் ஐ எம் ஹோம் மேக்கர் நவ். எனக்கு 2 குழந்தைங்க. பெரிய பொண்ணு 10th எழுதியிருக்காங்க, சின்ன பொண்ணு 5th to 6th போகிறாங்க. எனக்கு உங்களுக்கு நன்றி எப்படி சொல்கிறதுன்னு தெரில, பட் ஆனால் என்னால் முடிஞ்ச ஒரு 2 வரை எழுதியிருக்கேன். தயவு செஞ்சு தப்பு இருந்தால் ஐ வாஸ் ஸோ எமோஷ்னல் டுடே. எங்கள் ஆசிரியர்கள் தாயாய் பரிவு காட்டி, தந்தையாய் அறிவிப்பு காட்டி, கனிவான கண்டிப்பு காட்டி, எங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டி, கலங்கரை விளக்கமாக வழிகாட்டி, எங்களை கரை சேர்த்த ஆசிரியர்களே, அறியாமையை அகற்றிய அருமருந்தே, பாறைகளுக்கு உயிர் கொடுத்த சிற்பிகளே, அயராது உழைத்து எங்களை செம்மைப்படுத்திய உழவர்களே, ஞானம் தர கடவுளே குருவாக வர உங்களின் அருட்பார்வை கடைசி பெஞ்சியும் கடை தேற்றும் அறிவு தேடி வந்த பறவைகளுக்கு அடைக்கலம் தந்த ஆலமரங்களே, என்றும் உங்கள் விழுதுகளை உங்களை பின்பற்றி உங்களின் பொற்போதும் பணியும் மாணவிகள் நாங்கள். தேங்க்யூ. ஆசிரியர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் அகிலாண்டேஸ்வரி. நான் 12th வரை எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் பள்ளிமா ஸ்கூலில் தான் படித்தேன். அதுக்கு மேலே என்னால் காலேஜ் படிக்க முடியல குடும்ப சூழ்நிலை காரணமாக. எனக்கு 2 பொண்ணுங்க. +2 இப்போ இந்த வருஷம் +2 படிக்க போகிறோம். இன்னொரு பொண்ணு 6th to 7th. அவங்க 2 பேரும் என்னாச்சும் நல்லா படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். இதுதான் என்னோடய ஆசை. எல்லா ஆசிரியர்களுக்கும் நன்றி. ஸ்டாஃப்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சண்முகப்பிரியா. நான் எல்கேஜியிலேருந்து 12th வரைக்கும் நம்ம ஸ்கூலில் பள்ளிமாலில் தான் படித்தேன். எனக்கு ஒரே ஒரு பையன். வீட்டில் ஃபாரினில் வேலை செய்கிறதுனால வீட்டு பொறுப்பெல்லாம் நானே பார்க்குறதுனால வேலைக்கெல்லாம் போகல. ஆனால் நான் விடாமல் படிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ஜினியரிங் முடித்தேன், மாண்டிசரி முடித்தேன், இப்போ லா பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ டீச்சர். அகிலா பானு. நான் 11th and 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் படித்தேன் இங்கே நம்ம ஸ்கூலில். எனக்கு 2 குழந்தைங்க. பையன் 9 to 10 போகிறான், பாப்பா 6th to 7th போகிறாங்க. நான் பிஹெச்டி மேத்மெட்டிக்ஸ் முடிச்சுட்டு வெள்ளாளர் காலேஜ் ஃபார் விமனில் மேத்மெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
தேங்க்யூ. கோபி கட்டி கொடுத்தது மேட்டுப்பாளையத்துக்கு, இப்போ செட்டில் ஆகிருக்கிறது ஈரோட்டில். வணக்கம், என் பேர் பத்மபிரியா. நான் கோபியில் தான் இருக்கேன். எனக்கு பொண்ணு பையன் ஒன்று. பொண்ணு வந்து வெட்டினரி டாக்டர் படிக்கிறாங்க, பையன் வந்து என்ஜினியரிங் படிக்கிறாங்க. நான் 6th to 12th வரைக்கும் பழனிமலை தான் படித்தேன். முக்கால்வாசி நான் ப்ளே கிரவுண்டில் தான் இருந்திருப்பேன். ஏன்னா நான் கொக்கோ பிளேயர், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ. ஆசிரியர் அவர்களுக்கும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க. திடீர்னு குரூப்பில் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து +1 +2 வந்து பழனியம்மாள் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணேங்க. குருமந்தூர் அப்படின்ற கிராமத்துலேருந்து வந்துட்டு இருந்தோம். கேகே நித்யா கூட தான் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருப்பேன் டேஸ் காலருங்க. எங்கள் வீட்டில் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த க்ரீம் கலர் யூனிஃபார்ம், க்ரீன் கலர் ஸ்கர்ட் அப்படிங்கிறது ஒரு ட்ரீமான ஒரு விஷயங்க. அது நடந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்தது பழனியம்மாள் ஸ்கூல். ஃபஸ்ட் டைம் நான் வந்து பஸ் ஏறி ஸ்கூலுக்கு வந்தது பழனியம்மாளுக்கு தாங்க. ஸோ அதனால் ரொம்ப நன்றி. நினைவுகள் எல்லாம் திருப்பி வர ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து இன்ஜினியரிங் +2 முடிச்சுட்டு என்ஜினியரிங் முடிச்சுட்டு மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க பெங்களூர். அங்கேருந்து வந்துட்டு இப்போ கோயம்புத்தூரில் செட்டில் ஆகிருக்கேங்க. 7 years ஆச்சு. இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். உங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எகைன் ஸ்கூல் லைஃப்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. என்னமோ ஒயிட் ஹேரெல்லாம் நல்லா வந்துருச்சு, ஹென்னா போடலாமா ஹெர்பல் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சுடிதார் எதுவுமே செட் ஆகலை, என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது கவிதா எகைன் தாவணி கனவுகள் மாதிரி ஸ்கூல் டேஸ்க்கு எங்களை ரொம்ப கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் கவிதா. ஃபஸ்ட் இது நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க டீமும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் தேங்க்ஸ். அப்புறம் நான் எல்லா டீச்சர்ஸுமே எங்களுக்கு பேக் போன். நான் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல விரும்புறது என்னென்னா, நம்ம ரொம்ப மிஸ் பண்ண டீச்சர்ஸை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்மளை எல்லாரையும் முட்டைகளான்னு திட்டின ஒரு டீச்சர் யார் அது? தனம் டீச்சர். அவங்கள வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவங்களுடைய அட்வைஸ், அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கிங், அவங்க டெடிகேஷன் வந்து நம்மளால் மறக்க முடியாத ஒன்று. அதே மாதிரி கெட்ஸி டீச்சர், அவங்களும் வந்து இங்கிலீஷில் எப்படி பாஸ் பண்ண போகிறோம், கடைசி வரலும் பாஸ் பண்ணவே இல்லை. எக்ஸாம் அப்புறம் பேப்பரில் பார்த்தா பாஸ் பண்ணிட்டேன். அப்பாடா நைட்டை விடிய தூக்கமே இல்லை, எப்படியோ இங்கிலீஷில் ஃபெயிலான மாதிரி தான் கனவே. எல்லாத்துலையும் அவங்களும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் வந்து பாரு எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் பண்ணுவீங்க, இங்கிலீஷில் மட்டும் ஃபெயில் ஆவீங்க பாரு அப்படிம்பாங்க. அப்படியே பயந்து கடைசியில் எப்படியோ பாஸ் பண்ணி வந்துட்டோம். ரொம்ப நல்ல நினைவுகள். டீச்சர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு பேக் போன்ஸ். எல்லா சந்தர்ப்பத்துலேயுமே அவங்க எங்களுக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை மறக்கவே முடியாது. அதே மாதிரி வெங்கட்ரமணி டீச்சர், அவங்க தான் சொல்லுவாங்க, மேடம் இந்த பக்கம் மனக்கணக்கு செய்ய சொல்கிறீங்க, அந்த பக்கம் வந்து கிராஃப் ஜாமெட்ரி போட சொல்கிறீங்க, எப்படி செய்யறது அப்படின்னோடனே அவங்க சொல்லுவாங்க, இந்த பக்கம் மாமனார் ஒரு பக்கம் கூப்பிடுவார், அந்த பக்கம் மருமன வீட்டுக்கார் ஒரு செய்ய சொல்லுவாங்க, இங்கே குழந்தைங்க பேக் எடுத்துட சொல்லுவாங்க. அப்போ நீ என்ன பண்ணுவேன், இப்போ நீயே செஞ்சு பழகிக்கோ அப்படிங்கிற மாதிரி சப்ஜெக்டோடு நம்மளுக்கு வாழ்க்கை கல்வியும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள்னால் நம்ம பழனியம்மாள் பள்ளி மட்டும்தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தர்ப்பம் அமைஞ்சதுக்கும் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து எங்களை விஷ் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல். நான் இப்போது அட் ப்ரெசன்ட் கவுந்தப்பாடியில் இருக்கேன். எம்எஸ்சி எம்ஃபில் முடிச்சுட்டு எஸ்எஸ்எம் காலேஜில் மேக்ஸ் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஆல். நான் மோகனப்பிரியா. 7th to 12th வரைக்கும் பழனியம்மாள் ஸ்கூலில் தான் படித்தேங்க, பயோ குரூப்பு. எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில் முடிச்சுட்டு டீச்சர், மேக்ஸ் டீச்சராக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் இப்போ வந்து 10th இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் எடுக்கிறேன். ஆனால் நான் பிஆர்டியாக அப்பாயின்மெண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நான் டீச்சராக இருந்தேன். தெரியும், நிர்மலா மிஸ்க்கு, மலர்விழி மிஸ்க்கு, புனிதா மிஸ்க்கு, நிறைய பேர்த்துக்கு நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். வேங்கம்மையார் ஸ்கூலில் மேபி அன்னக்காம மிஸ்க்கும் கூட கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். வேங்கம்மையார் ஸ்கூலில் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், அந்த ப்ரைடு எனக்கு இருக்குது. அடுத்தது இப்போ தான் நான் ஃபஸ்ட் இயர் வந்து டீச்சராக கன்வர்சனில் காசிப்பாளையம் ஹையர் செகண்டரியில் மேக்ஸ் பிடியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 10th standard ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணுறேன். இப்போ தான் உங்களோட கஷ்டம் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ரிசல்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். 10th standard ஒரு 24 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு இதில் இருக்காங்க. அவங்களெல்லாம் பாஸ் பண்ண வைக்கிறதே பெரிய ஒரு சவாலாக இருக்குது. அப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்படிங்கிறதே எனக்கு இப்போ நான் உணர்கிறேன். இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு என்னோடய கல்வி மட்டும்தான் காரணம்.
அதுக்கு பேஸ் நீங்கள் மட்டும்தான், பழனியம்மாள் ஸ்கூல் டீச்சர்ஸ் மட்டும்தான். ரொம்ப நன்றி. நீங்கள் நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம் எல்லாத்துக்கும், டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் பாரதி. நான் வந்து 6th + 2 வரைக்கும் பழனியம்மாளில் படித்தேன். அதுக்கப்புறம் பிஹெச்டி டெக்கில் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் பண்ணிவிட்டு இப்போ பெங்களூரில் 20 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஹெட்னஸ் அண்ட் மௌரட்ஸ்ன்னு சொல்லிட்டு இட்ஸ் அப்பேரல் ரீட்டைல் கம்பெனியில் பிஸ்னஸ் அனலிஸ்ட் மேனேஜராக இருக்கேன். ஸோ இந்த நிகழ்வு வந்து எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. 6 months பேக் நாங்கள் யோசிச்சுருந்தோன்னா, ஸோ அந்த குரூப் க்ரியேட் பண்ணி நாங்கள் குரூப் க்ரியேட் பண்ணும்போது ஒரு 10 பேர் எங்கள் குரூப்பில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு நம்பராக பிடிச்சி எல்லாத்தையும் மீட் பண்ணி எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி மேடம். ப்ளஸ் நான் ஒரு இது சொல்லணுன்னா, பாடப்புத்தகத்தை விட்டு வாசி டீச்சர் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விடாமுயற்சி, தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக நாங்கள் இங்கேருந்து தான் கற்றுட்ருக்கோம். இந்த ஸ்கூலில் கற்றுக்கிட்டு இருந்தது எங்களுக்கு காலேஜ் இப்போ வரைக்கும் நாங்கள் சொந்த காலில் நிற்கிறோன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம்னு கண்டிப்பாக சொல்லுவேன் நான். அப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் ஐ திங்க் வில் ஹாவ் டு கீப் திஸ் கோயிங். யாரோ அங்கே மென்ஷன் பண்ணாங்க, இப்போ நாங்கள் சில்வர் ஜூப்ளி பண்ணியிருக்கோம். ஸோ கோல்டன் ஜூப்ளி நெக்ஸ்ட் அண்ட் ஸோ ஆன் போகிற வரைக்கும் நீங்கள் எங்கள் கூட இருந்து வாழ்த்தணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராம்னோட ஆணிவேர் அப்படின்னு பார்த்தா நம்மளோட கவிதா. ஒரு நாளைக்கு வந்து ஒருத்தருக்கு ஒரு 10 தடவையாவது ஃபோன் பண்ணிடுவா. நான் முந்தானேத்து ஃபோன் பண்ணுறப்ப அவங்க வீட்டில் அவர் திட்டுறாரு, எனக்கு எதாவது சாப்பாடு போடுவியா மாட்டையா அப்படிங்கிறாரு. அவரோட வேலையே டெய்லி ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த குரூப்பில் ஆர்கனைஸ் பண்ணணும், இந்த சில்வர் ஜூப்ளியை ஒரு நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது அவளோட ஃபஸ்ட்டு தாட்டு. அதுக்காக நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சப்போர்ட் பண்ணிங்க. வெளியூரில் இருக்கிறவங்கனால டைரெக்டாக வந்து சப்போர்ட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் உங்களோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதனால் இந்த ப்ரோக்ராம் நம்ம தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்மளுக்கு ஆணிவேராக இருந்த கவிதாவை நம்மளை வந்து கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தோட வேண்டுகோள். நம்மளோட ஆசிரியர்கள் முன்னிலையில் கவிதாவை மேடைக்கு அழைக்கிறேன். முன்னாடி வந்து கவிதாக்கு ஒரு ஷால் போத்திடலாம். நன்றிகள் பல கூற வேண்டும். கல்வி என்பது வருவாய் என்று ஆகிவிட்ட இந்த கால சூழ்நிலையில் பெற்றோர்கள் விழிப்பிதங்கி நிற்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு தரமான கல்வியை எங்களுக்கு கொடுத்திட்ட பழனியம்மாள் பள்ளி நிர்வாகத்திற்கு எங்கள் நன்றிகள். மாணவிகளை பல்வேறு துறைகளில் தடம் பதிக்க வைத்த ஆசிரியர்களுக்கு எங்கள் வணக்கத்தையும் நன்றியையும் கூறுகிறோம். இந்த நிகழ்வில் பங்கு கொள்ள முடியவில்லை என்றாலும் எங்களை வாழ்த்திய ஆசிரியர்களின் பாதம் பட்டு வணங்குகிறோம். உங்களின் கண்டிப்போடு கூடிய அன்பு எங்களை இந்த நிலையில் நல்லபடியாக நிறுத்தியிருக்கின்றது. இந்த மண் உலகில் இல்லை என்றாலும் எங்கள் உள்ளத்தின் நினைவுகளில் வாழுகின்ற தனம் டீச்சர், ராஜாபாய் டீச்சர், கிருஷ்ணவேணி டீச்சர், கெட்சி டீச்சர், கமலம் டீச்சர், கற்பகம் டீச்சர், இவர்கள் தனம் டீச்சர் சொல்கிறேன் அனைவரையும் வணங்குகிறோம். இவை பள்ளிக்கு மட்டுமல்லாமல் நம்மளை ஊருக்கு நிறையா நன்றிகள் சொல்லணும் இல்லையா? நம்மளாம் ரொம்ப சந்தோஷமாக வந்தோம். யூனிஃபார்ம்லேருந்து செடி கொடி மரத்துலேருந்து நம்ம நடந்த பாதைகள்லேருந்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறோம். நமக்கு ஊரில் நம்ம வந்துட்டு கோபியில் பார்த்தோன்னா 2 சைடும் மரங்கள் இருந்தது. நம்ம பள்ளியிலேருந்து வீடு வரைக்கும் போகிற வரைக்கும் வெயிலோட கொடுமை தெரியாமல் இருந்த காலகட்டம் இருந்தது. அந்த நிழல் தந்த மரங்களுக்கு நன்றி. அப்புறம் நம்ம பள்ளியில் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், பிரேக் பீரியட்னால் வெளியில் வந்துடுவோம். அந்த நாவல் பழ மரத்துலேருந்து கீழே விழுகின்ற கனிந்த நாவல் கனிகளை எடுத்து உண்டுட்டு அங்கேருந்து அங்கே பிள்ளையார் கோயில் வரைக்கும் மெதுவாக நடந்து போயிட்டு நடந்து வர்றது, அது வந்து ஒரு எல்லாருக்குமே மனசில் ஒரு பசுமையான நினைவுகள். அந்த பசுமையான நினைவுகளையும்
அந்த கனி தந்த நாவல் மரங்களுக்கும் நாங்கள் நன்றி தருகிறோம். சும்மாவே இருந்து நம்ம கூட அப்படியே கதையடித்து அப்படியே அந்த பொழுதை போக்கிய தோழிகளுக்கு நன்றி. காலை நடந்த பிரார்த்தனை கூடங்களுக்கும் செய்தி வாசிப்பு கொடியேற்றம் இந்த நிகழ்வுகளுக்கு நன்றி. மார்கழி மாத பஜனை பாடல்கள் நம்ம பள்ளியில் சிறப்பாக நடக்கும், அதுக்கு நன்றி. மற்ற பள்ளியில் இருக்கான்னு தெரியல, அது நம்ம இதில் சிறப்பாகவே திருப்பாவை திருவம்பாவை பாடி அந்த மார்கழி மாத வழிபாடு நல்லபடியாக நடக்கும். அப்புறம் தையல் டீச்சர் கூடை பின்னுதல் சிறப்பு தையல் இதெல்லாம் இது பண்ணி நமக்கு புனிதா டீச்சர் வந்து நமக்கு நிறைய தையல் விஷயங்கள் கைத்தொழில் அப்படிங்கிறத சின்னதாகவே எல்லாருனாலையும் பண்ணிக்க முடியுங்கிறத அவங்க சின்ன சின்ன இதில் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் விளையாட்டு போட்டிகள் சொல்லணும். விளையாட்டு போட்டிகள், தடகள போட்டிகள், ஆண்டு விழாவப்போ ஒவ்வொரு தடவையும் நிறைய கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டு போட்டிகள் நடக்கும். அந்த விளையாட்டு போட்டிகளில் ஸ்கூல் லெவலில் நடக்கிற காம்படிஷன்ஸ் அண்ட் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் நிறையா நடந்திருக்கு. அந்த பேஸ்கெட் பால், வாலிபால் காம்படிஷன், இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில் சத்தியிலேருந்து கேர்ள்ஸ் எல்லாம் வந்து விளையாடினப்போ நம்மளை கத்தி நம்ம ஸ்கூல் ஜெயிக்கணும்னு இது பண்ணது அந்த தான் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்மளோட லைப்ரரி வந்துட்டு நம்ம லைப்ரரி அதில் இருந்த புக்ஸு நம்ம டீச்சர்ஸ் வந்துட்டு லைப்ரரி ரீடிங் ஹவர்ஸ் போய் நல்லா படிங்கம்மா, லைப்ரரியிலேருந்து புக்ஸ் எடுத்து படிங்க நம்மளை டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணது அதெல்லாம் மறக்க முடியாது. லைப்ரரிக்கு நன்றி. அப்புறம் எங்களோட தினசரி கோரிக்கை கேட்ட நாவல் மரத்தடி விநாயகர் ஸ்பெஷல் அட்டென்ஷன் டியூரிங் தி எக்ஸாம் டைம்ஸ், அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்டடி பீரியடில் ஜாலியாக அப்படியே தள்ளி உட்காந்துக்கிட்டு காலை நீட்டிட்டு கதையடிச்சிட்டு டீச்சர் வரும்போது அப்படியே அமைதியான பிள்ளைகளை நல்லா படித்தோம் இல்லையா, அந்த இதெல்லாம் வந்துட்டு அதுக்கும் நன்றி ஸ்டடி பீரியடு. அப்புறம் நாட்டிய நாடகம் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடக்கும். பரிசு பெற்ற குழந்தைகளுக்கெல்லாம் புக்கு வந்து ப்ரைஸாக கொடுத்தாங்க. நமக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பொருளை கொடுக்காம புக்கு, நூலக வாசிப்பு, நூல் வாசிக்கணும், வாசிப்பு என்பதை சுவாசமாக்கிய நம்மளது ஆசிரியர்களுக்கு ரொம்ப நன்றி. அந்த நூல்கள் வந்து ரொம்ப நிறையா நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்துட்டு சுதேசி பொருட்கள் பற்றி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. சுதேசி பொருட்கள் பற்றிய விழிப்புணர்வு நாடகங்கள் நடத்தினாங்க. அதில் வந்துட்டு கலைவாணி அவங்களாம் சேர்ந்து சுதேசி விழிப்புணர்வு நாடகங்கள் நடத்தினாங்க, அது நன்றி. அப்புறம் ஆசிரியர்கள் வந்து நம்மளுக்கு நல்ல சுற்றுலாக்கள் அழைத்து சென்றீர்கள். மதுரையில் வந்துட்டு வைகை ஆறு வந்து நம்மளை இரு கரம் கொண்டு வரவேற்றது. இப்போ வைகையில் தண்ணி இல்லை, மதுரையில் தான் இருக்கேன், வைகையில் தண்ணி இல்லை. ஆனால் நாங்கள் போனப்போ வைகை டேமில் நல்ல தண்ணி, ஆர்ப்பரிக்கும் தண்ணி. திருப்பரங்குன்றம், அப்புறம் வந்துட்டு திருமூர்த்தி ஹில் சைனிக் ஸ்கூல், ஆலியா டேம், இந்த ஸ்கூல் பிக்னிக்கெல்லாம் போனது. எஜுகேஷ்னல் டூல் பெருந்துறை மெடிக்கல் காலேஜ் நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே போய்ட்டு நம்ம அந்த அனாட்டமி ஹால் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் எல்லாம். அது தேங்க்யூ டீச்சர்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மோட பயணம் செய்த தோழிகள், நம்மோட பயணம் செய்த பஸ்ஸு, சைக்கிள் எல்லாத்துக்கும் நன்றி. அப்புறம் இந்த இனிய நாட்களை, அதாவது நமக்கு இப்படி நம்ம எல்லாருமே நினைப்போம் இல்லையா, நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுன்னு நினைப்போம், நம்ம டீச்சர்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லணும்னு நினைப்போம். அது நிறைய பேருக்கு நடக்கலை. பட் நமக்கு இந்த வாய்ப்பு நமக்கு இறைவன் கொடுத்ததுக்கு இறைவனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சி வந்துட்டு குறுகிய காலத்தில் வந்து நம்ம யோசித்து இது பண்ணாலும் இது வந்துட்டு அது வந்து டே அண்ட் நைட் இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன பண்ணலாம், என்ன ப்ரோக்ராம் பண்ணலாம், என்ன கிஃப்ட் வாங்கலாம், இதை பற்றியே இந்த ஆர்கனைசிங் கமிட்டியில் இருந்த கேர்ள்ஸ் உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு சிலர்னால் வர முடியலை, இருந்தாலும் தங்களுடைய பங்களிப்பை அளித்த சி கவிதா, கலைவாணி, விசாலாஷி, சங்கீதா, PS கீதா, வித்யா பார்வதி அனைவருக்கும் நன்றி. மங்கையர் கரிசி, இங்கு வந்து இந்த விழாவை சிறப்பித்த அனைத்து தோழிகளுக்கும் நன்றி. அப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் த ஆர்கனைசிங் கமிட்டி, கோபியில் இருந்த ஆர்கனைசிங் கமிட்டி கேர்ள்ஸ். அவங்க தான் வந்துட்டு டீச்சர்ஸை இன்வைட் பண்ணணும். ஒவ்வொரு டீச்சருக்கும் போய் தனியாக நம்ம வந்துட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா நல்லா இருக்காது, நம்ம போய் தனியாக போய் இன்வைட் பண்ணணும் அப்படின்னு போய் அவங்க அரேஞ்ச் பண்ணது. கிஃப்ட் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ண NP கீதா, சிவபிரபா, ஜெயந்தி, பிரவீனா, அன்பு, மலர், கவிதா அனைவருக்கும் நன்றி. கேட்டரிங்
அரேஞ்ச் செய்த என்பி கீதா செல்வநாயகிக்கு நன்றி. ஃபோட்டோகிராஃபி பாரதி நன்றி. மண்டபம் அரேஞ்ச் செய்த கவிதாவுக்கு நன்றி. பேக்ட்ராப் அண்ட் சவுண்ட் சிஸ்டம் அரேஞ்ச் செய்த பிரவீனாவுக்கு நன்றி. இந்த ப்ரோக்ராம் யூடியூபில் லைவாக செல்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்த சண்முகப்பிரியாவுக்கு நன்றி. அண்ட் இதை வந்து இனிஷியேட் பண்ண கவிக்கு நன்றி. இதை கேட்ரிங் மண்டபக்காரர்களுக்கும் எங்கள் நன்றியை சொல்கிறோம். கேட்ரிங் செய்த மருத்துவ குணத்தோடு செய்திருக்கின்ற கேட்ரிங்காரர்களுக்கு மிகவும் நன்றி. டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு ஒரு நிகழ்வாக, இன்று முடிகிற நிகழ்வாக இது அமைய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. இது ஒரு ஆரம்பம். பழனியம்மாள் பள்ளியில் படித்த மாணவிகள் இன்று மரங்களாக வளர்ந்து நிற்கின்றனர். அவர்கள் கனிகளை தருகின்ற காலம். அவர்கள் நமக்கு நிறைய, இந்த ஊர் வந்து எவ்வளோ செழிப்பாக இருந்தது, எவ்வளோ மரங்களோடு இருந்தது, இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்துட்டு நம்ம நன்றி சொல்லணுன்னா நம்ம டீச்சர்ஸ், நம்ம ஸ்கூல், நம்ம இந்த ஊர் திருப்பியும் நம்ம பசுமையாக ஆக்கணும். அதுக்கு நம்ம பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும். இது வந்து இந்த ஒரு நாளின் நிகழ்வாக முடிந்து விடக்கூடாது. எல்லோரும் அவரவர்களுக்கான பங்களிப்பு 50 ரூபாய் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம், 500 ரூபாய் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். ஆனால் இந்த கோபியை பசுமையான ஒரு நகரமாக மாற்ற நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கரம் கொடுத்து இதை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகணும். இந்த பெண்களால் இந்த ஸ்கூல் பெருமை அடைந்தது என்ற நிலையை நம்ம ஆசிரியர்களுக்கும் நம்ம பள்ளிக்கும் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.